அனைவருக்கும் என்னுடைய அன்பு, பணிவு, நன்றி கலந்த வணக்கம். சிங்கப்பூர் இந்து அறக்கட்டளை வாரிய நல்ல ஆதரவுடன் நடைபெற்று வரும் கம்பராமாயண தொடர் வகுப்புகளில் இன்றைய வகுப்பு எண் 260. 260 என்பது 52ஐ 5ஆல் பெருக்கினால் வரக்கூடிய எண். ஆக 5 ஆண்டுகள் இன்று இந்த வகுப்பு நிறைவு காண்கிறது. எனவே இதை வழக்கமாக நடைபெறும் ஒரு வகுப்பாக அமைக்காமல் சிறப்பு சொற்பொழிவு ஒன்றை ஏற்பாடு செய்து வகுப்பை வாழ்த்துவதற்கு, இந்து அறக்கட்டளை வாரியத்திற்கு நன்றி சொல்வதற்கு, நம்முடைய முயற்சியை பாராட்டுவதற்கு கம்பனில் ஆழங்கால் பட்ட சில சான்றோர்களையும் அழைத்திருக்கிறோம். இன்றைய நிகழ்வு சிறப்பு வாழ்த்துரை வழங்குபவர்கள் பேராசிரியர் தேங்யா அவர்கள். கார்த்திக், எல்லாரும் மியூட் பண்ணிடுங்க ஐயா ப்ளீஸ். எஸ் சார். முதல் வாழ்த்துரை தேங்யா, அதன் பிறகு டாக்டர் சுபதின்னப்பன், பிறகு கம்பபாரதி இலங்கை ஜெயராஜ் ஐயா, அதைத் தொடர்ந்து சிங்கப்பூர் இந்து ஆலோசனை வாரிய தலைவர் செங்குட்டன் அவர்கள், தொடர்ந்து மதுரை பொற்கிழி கவிஞர் சோசோமி சுந்தரம் ஐயா சுமார் 1 மணி நேரம் உரையாற்றுகிறார். இப்பொழுது இந்த 5 ஆண்டு நிறைவு விழா முறையாக தொடங்குகிறது. அறிமுக உரை வழங்க என் நண்பன் KR குமார் அவரை அழைக்கிறேன். அவர் இந்த வகுப்பு மட்டுமல்ல, நான் கம்பராமாயண வகுப்பு இந்து அறக்கட்டளை வாரியத்தின் ஆதரவில் தொடங்குவதற்கு முன்னால் ஜுராங் லைப்ரரியிலையும், சிங்கப்பூரில் இருக்கிற ஒரு லைப்ரரி, அதன் பிறகு உட்லண்ட்ஸ் லைப்ரரியிலையும் ஏறக்குறைய 2 ஆண்டுகள் வகுப்பு நடத்தினோம். அப்பொழுதிலிருந்தே என்னுடன் இணைந்து பயணித்தவர் குமார். அதற்கு முன்பாக என்னுடன் ஒரே தொழிற்சாலையில் நாங்கள் இருவரும் ஏறத்தாழ 45 காலம் ஒன்றாக பழகியிருக்கிறோம். எனவே என்னை நன்கு அறிந்த குமார் ஐயா அவர்கள் அறிமுக உரை வழங்க வருகிறார்கள். குமார், இட்ஸ் அப் டு யூ நவ். தேங்க் யூ. அனைவருக்கும் வணக்கம். இன்று அறிமுக உரை வழங்க அனுமதி அளித்த ஆக்கிவா ஐயாவிற்கு முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். யாம் பெற்ற இன்பம் பெருக இவ் வையகம் என்பதில் மிகவும் தீவிரமாக செயல்படுபவர் ஆக்கிவா. 2 உதாரணங்கள். அவருடைய திருமுறை மாநாட்டு பணியின் தொடர்பில் நடத்தப்படும், ஆண்டுக்கு ஒரு முறை நடத்தப்படும் நாடகங்கள். பெரிய புராணத்தை ஒட்டி அவரே பாடல்கள் எழுதி திருமுறை மாநாட்டில் போட்டியிட்டு வென்ற மாணவிகளை கொண்டு பாடச் செய்து 100க்கும் மேற்பட்ட திருமுறை அடியார்களை இணைத்து இசை நாடகமாக 2014 முதல் 9 நாடகங்களை மேடையேற்றியுள்ளார். இந்த ஆண்டு ஆகஸ்ட் 10ஆம் தேதி சேரமான் பெருமான் நாயனார் நாடகம் மேடையேறப் போகிறது. அவருக்கு திருமலைகளில் இருக்கும் ஆர்வம், அதை பலருக்கும் கொண்டு சேர்க்க வேண்டும் என்றும் எண்ணம் இந்த நாடகங்களை பிரதிபலிக்கின்றன. இரண்டாவதாக, இந்த கம்பராமாயண வகுப்பு, இது நடைபெறுவதற்கு ஒரு நீண்ட பின்புலம் உண்டு. அதை உங்களுடன் இந்த அறிமுக உரையில் பகிர்ந்து கொள்கிறேன். 2014-15களில் ஆக்கிவாவின் 3 நண்பர்கள் பாரதி, அழகுநிலா, மாதங்கி கம்பன் மேலிருந்த ஆர்வ மிகுதியால் ஆக்கிவாவிடம் கலந்து ஆலோசித்து வாரத்தில் ஒரு நாள் அவருடைய இல்லத்திற்கே சென்று 1 மணி நேரம் முதல் 2 மணி நேரம் கம்பனை பற்றியும் கம்பராமாயணத்தை பற்றியும் விளக்கமாக பேசுவார்கள். பிறகு கிரிஜா மாமியின் கரங்களால் சிறப்பான மதிய உணவு உண்ட பின் விடுதி திரும்புவார்கள்.
இவ்வாறு சுமார் 2 ஆண்டுகள் கழிந்தன. 3 பெண்டிரும் இணைந்து சிங்கையில் வாழும் மேலும் சில கம்பன் ரசிகர்களும் இணைந்து கொண்டால் இன்னும் சிறப்பாக இருக்குமே என்று எண்ணி சிங்கையின் லைப்ரரி அசோசியேஷனுடன் பலமுறை பேசி ஏதேனும் ஒரு லைப்ரரியில் வாரம் 2 மணி நேரம் 20 இருக்கைகள் உள்ள ஒரு அறை இலவசமாக கிடைக்குமா என்று போராடி இறுதியில் வெற்றி பெற்றனர். அனைவருக்கும் போக்குவரத்து வசதிக்காக உள்ள ஜூராங் ஈஸ்ட் லைப்ரரியில் இடம் கிடைத்தது. வேலை பார்ப்பவர்கள் இல்லத்து பெண்மணிகளின் வசதிக்காக வெள்ளிக்கிழமைகளில் வகுப்பு நடத்தலாம் என்று முடிவு செய்தனர். முதலாவதாக 11 நவம்பர் 2016 அன்று ஜூராங் லைப்ரரியில் முதல் வகுப்பு நடந்தது. தலைப்பு என்ன தெரியுமா? நடையில் நின்றுயர் நாயகன். அற்புதமான ஒரு தலைப்பு. அப்போதெல்லாம் ஆக்கிவா ஐயாவை 15 முதல் 20 பிரதிகள் அவர் வீட்டிலிருந்தே கொண்டு வந்து விடுவார். எங்களில் யாராவது ஒருவர் அல்லது இருவர் டெலிபோனில் அவருடைய பேச்சை ரெக்கார்ட் செய்வோம். இப்படியாக சுமார் 1 ஆண்டு சென்றது. அப்பொழுது ஜூராங் லைப்ரரியில் மேம்பாட்டு பணிகள் செய்ய நேர்ந்ததால் வேறொரு லைப்ரரியை தேட வேண்டிய நிலை ஏற்பட்டது. அதிர்ஷ்டவசமாக சிங்கப்பூர் லைப்ரரி தலைமையகத்தின் ஆதரவால் உட்லண்ட்ஸ் லைப்ரரியில் இடம் கிடைத்தது. அங்கும் சுமார் 1 ஆண்டு வகுப்புகள் நடந்தன. சில தனி தலைப்புகள், அயோத்தியா காண்டம் முழுவதும் 3 ஆரண்ய காண்ட வகுப்புகளும் ஆக மொத்தம் 71 வகுப்புகள் 27 மே 2018 அன்று நடந்து முடிந்தன. அப்பொழுதுதான் சிங்கையில் கோவிட் தொற்று பெருகிக் கொண்டிருந்தது. ஆகையால் கூட்டு வகுப்புகள் நடத்த இயலவில்லை. சுமார் 2 ஆண்டுகள் கோவிட் காரணங்களால் வகுப்புகள் அமைதி கண்டன. இந்த தருணத்தில்தான் லைப்ரரி வகுப்புகளுக்கு தவறாமல் வரும் AP ராமன் ஐயா அவர்களும் ராஜ ஸ்ரீனிவாசன் அவர்களும் அப்பொழுது இந்து அறக்கட்டளை வாரியத்தை அணுகி பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். அப்பொழுது தலைவர்களாக இருந்த திரு ஜெயச்சந்திரன் ஐயா, திரு ராஜசேகர் ஐயா அவர்களது ஆதரவு அனுமதியுடன் அவர்களுடன் கூட்டு சேர்ந்து ஜூம் வழியாகவே வகுப்புகள் நடத்தலாம், சிங்கப்பூர் மட்டுமின்றி உலகம் முழுவதும் உள்ள கம்பன் ரசிகர்களை அழைத்து கூட்டு வகுப்பாக நடத்தலாம் என்று முடிவு செய்தார்கள். ஆக்கிவாவின் நண்பர் விஜய் ஒருங்கிணைப்பாளராக பணிபுரிய ஒத்துக்கொண்டார். இப்படியாக ஆக்கிவா நண்பர்கள் பலருடன் பேசினார். சுமார் 450 பேர்கள் வகுப்பில் சேர விருப்பப்பட்டார்கள். அப்பொழுதுதான் ஒரு கூகுள் குரூப் ஒன்று உருவாக்கி செய்திகளை பரிமாறிக்கொண்டோம். நாளடைவில் 450 எண்கள் 500க்கும் மேல் உயர்ந்து விட்டது. ஆகவே 2 குரூப்புகள் உருவாக்கி தொடர்ந்து செய்திகளை பரிமாறிக்கொண்டிருக்கிறோம். 2 வாட்ஸ்அப் குரூப்புகளையும் உருவாக்கி வாரந்தோறும் செய்திகளை பரிமாறிக்கொண்டிருக்கிறோம். இந்து அறக்கட்டளை வாரியத்துடன் இணைந்து முதல் வகுப்பை 4 ஜூன் 2020 அன்று தொடங்கினோம். முதலாவதாக சுந்தரகாண்டத்தை ஆக்கிவா தேர்ந்தெடுத்தார். அது 68 வகுப்புகளுடன் 16/9/2021 முடிந்தது. அடுத்த வாரம் 23/9/2001 அன்று யுத்தகாண்ட வகுப்புகள் தொடங்கிவிட்டன. சென்ற வாரத்துடன் 189 வகுப்புகள் முடிவடைந்துள்ளன. இடையே 100 வகுப்புகள் முடிந்த அன்று சோசிமையாவின் சிறப்பு பேச்சை கொண்டாடினோம். ஒரு முக்கியமான ஆனால் நம்புவதற்கு கடினமான செய்தி, வகுப்புகள் தொடங்கிய வியாழக்கிழமை முதல் இந்த வியாழக்கிழமை வரை 266 வாரங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றன, ஒரு வியாழக்கிழமை தவிர. அப்பொழுது சோசோமி ஐயாவும் ஆக்கிவா ஐயாவும் அமெரிக்காவில் செல்ல வானில் பறந்து சென்று கொண்டிருந்தார்கள். ஆகையினால் வகுப்புகள் நடத்த இயலவில்லை. வகுப்புகள் தொடர்பான சில பணிகள் பற்றி சில வார்த்தைகள். ஒவ்வொரு திங்கட்கிழமைக்குள் ஆக்கிவா ஐயா அந்த வாரப்பாடலின் PDF-ஐ எனக்கு அனுப்பிவிடுவார். நான் அதனை 500க்கும் மேற்பட்ட 2 குழுக்களுக்கும் கூகுள் மெயிலாக அனுப்பிவிடுவேன். விஜய் இருக்கும்போது வகுப்புகள் நடக்கும் முன்பே முகநூல் யூடியூப் சுட்டிகளை அனுப்பிவிடுவார். நான் அவற்றை வகுப்பு முடிந்த பின் MP-யாக மாற்றி 2 குழுக்களுக்கும் அனுப்பிவிடுகிறேன். இப்பொழுதெல்லாம் யூடியூப் சுட்டிகள் வெள்ளி அல்லது சனியன்று கிடைப்பதால் உடனே 2 குழுக்களுக்கும் அனுப்பிவிடுகிறேன். குழு அங்கத்தினர் யார் வேண்டுமானாலும் கூகுள் குரூப் மூலக்கணக்கு சென்றால் எல்லா பழைய பதிவுகள் PDF, MP3 பார்க்கலாம், படிக்கலாம். இனி அடுத்த நிகழ்ச்சிக்கு செல்வோம். நன்றி. நன்றி குமார்.
மிகச் சிறப்பாக ஒரு அறிமுக உரை நிகழ்த்தினீர்கள். நன்றி. நான் சொன்னது போல என்னுடன் ஆரம்ப காலம் தொட்டு பயணித்து வந்திருக்கிறீர்கள். அடுத்த நிகழ்வு வாழ்த்துரை. வாழ்த்துரை வழங்க நம்மிடையே இணைந்துள்ளார் பேராசிரியர் தே. ஞானசுந்தரம் ஐயா அவர்கள். ஒரு சிறிய விஷயம், யார் யாரெல்லாம் நேரடியாக கலந்து கொள்ள முடியும், கலந்து கொள்ள இயலாத சூழ்நிலை உண்டாகிவிடுமோ என்ற ஒரு அச்சம் காரணமாக அனைவருடைய உரைகளையும் வீடியோவாக எடுத்து வைத்து அவற்றைத்தான் இன்று நாங்கள் ஒளியேற்றப் போகிறோம். ஐயா தேஞா நம்மிடையே உள்ளார். அவரும் அவருடைய உரையை வீடியோ மூலமாகவே இப்பொழுது கேட்கப் போகிறார். இதை பற்றி அவரிடம் காலையில் நான் பேசினேன். ஐயா, நேரடியாக உரையாற்றுகிறீர்களா என்று. இல்லை, ஏற்கனவே சொன்னது அதையே நீங்கள் ஒளியேற்றி விடுங்கள் என்று சொன்னார். ஐயா தேஞா அவர்களுக்கு நன்றி சொல்லிவிட்டு, கார்த்திக், தேஞா உரையை நீங்கள் ஒளியேற்றலாம். ஓகே சார், இப்போ ப்ளே பண்றேன். நன்றி. சிங்கப்பூர் திரு ஆக்கி வரதராஜன் அவர்கள் இணைய வழி நடத்தி வந்த இராமாயண சொற்பொழிவு நிறைவு நிலையை அடைந்திருக்கிறது என்பதை அறிய மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். சிங்கப்பூர் இந்து அறக்கட்டளை ஒரு அற்புதமான செயலை செய்திருக்கிறது. ஒரு மனிதனுக்கு உள்ளம் நன்றாக இருக்க வேண்டும், உடல் நன்றாக இருக்க வேண்டும். உடல் நன்றாக இருப்பதற்கு மருத்துவ முகாம்களை அது நடத்தி வருகிறது. உள்ளம் நன்றாக இருப்பதற்கு கம்பராமாயண தொடர் சொற்பொழிவுக்கு ஏற்பாடு செய்திருக்கிறது. ஆக்கி வரதராஜன் அவர்கள் கம்பராமாயணத்தை நுணுகி ஆய்ந்து சொற்பொழிவு நிகழ்த்தி வருகிறார். அவருக்கு உற்ற துணையாக சிங்கப்பூர் இந்து அறக்கட்டளை இருந்தது பாராட்டுக்குரிய ஒன்று ஆகும். கொடியும் பெண்ணும் இலக்கியவாணரும் ஒருவருடைய சார்பு இருந்தால்தான் ஒளிர்வார்கள் என்பார்கள். ஆக்கி வரதராஜன் ஐயா அவர்களுக்கு சிங்கப்பூர் அரசின் ஆதரவு கிடைத்தது மிகுந்த மகிழ்ச்சியை அளிக்கிறது. கம்பராமாயணம் ஒரு உயர்ந்த நூல், சிறந்த காப்பியம். வால்மீகி ராமாயணத்தை முதலில் இந்திய வட்டார மொழிகளில் தமிழில்தான் மொழிபெயர்க்கப்பட்டது. அதை செய்தவர் கம்பநாடர். கம்பநாடருடைய கவிதை எல்லா உள்ளத்தையும் கவர வந்தது. கம்பநாடரும் கவிதையின் போல் கற்றோர்க்கு இதயம் கழியாதே என்பது கம்பராமாயணத்தில் தோய்ந்த அறிஞர் ஒருவருடைய கூற்று. வால்மீகி ராமாயணத்தை கம்பர் அப்படியே தரவில்லை. வால்மீகி ராமகதை என்னும் ஒரு பலாப்பழத்தை தந்தார். அது பெரிய பலாப்பழம், முள்ளடர்ந்தது, பால் படிந்திருந்தது. கம்பர் மேலே இருந்த பிசினை அகற்றி அதை வகிர்ந்து சுளையெடுத்து தேன் வார்த்து நமக்கு தந்திருக்கிறார். மால்கடிந்த தவமுனி வான்மீகி என்பான் வனத்திடையே தான் கண்டு கொண்டு வந்த பால் படர்ந்து முள் அடர்ந்து பருத்து நீண்டு பரிமளிக்கும் பரவின்கனி பாருக்கு ஈந்தான். மேல் படிந்த பிசினகற்றி மெல்லக் கீறி மெதுவாகச் சுளையெடுத்து தேனும் வார்த்து நூல் படிந்த மனத்தவர்க்கு விருந்து வைத்தான் கம்பனென்ற தமிழ்த்தாயார் நோற்ற மைந்தன் என்கிறார் ராமலிங்கம் பிள்ளை. இத்தகைய கம்பராமாயணத்தை 5 ஆண்டுகள் தொடர்ந்து வியாழக்கிழமை தோறும் சொல்லிய பெருமைக்கு உரியவர் திரு ஆக்கி வரதராஜன் அவர்கள். அவர்கள் எவ்வளவு அக்கறையோடு சொன்னார்கள் என்பதை நான் நன்கு அறிவேன். ஓரிரு வகுப்புகளை நான் கண்டு மகிழ்ந்திருக்கிறேன். அவர் ஒவ்வொரு பாட்டையும் படித்து பல்வேறு உரைகளையும் கண்டு செம்மையான கருத்து எது
பொருள் எது என்று முதலில் திட்டமிட்டுக் கொள்கிறார். அதன் பின்னர் பாட்டிற்கு ஒத்த பிற இலக்கிய பகுதிகளையெல்லாம் எடுத்து அவற்றையெல்லாம் பதிந்து வைத்துக் கொள்கிறார். அதனை ஒவ்வொரு பாட்டையும் சொல்லுகிற பொழுது அங்கெங்கே காட்டி விளக்குகிறார். கம்பராமாயணத்தை விளக்குவதோடு தமிழ் இலக்கியத்தின் பல பகுதிகளையும் விளக்குவதாக அவருடைய சொற்பொழிவு அமைந்திருந்தது. அவருடைய சொற்பொழிவு திறத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்லலாம். நெடு மனையின் மாசு துடைத்த மனத்தினாள் என்று ஒரு தொடர் வருகிறது. அந்த தொடர் மீட்சி படலத்தில் இடம்பெறுகிறது. அனுமன் சீதையிடம் போய் அவள் சிறை மீட்கப்படுகிற செய்தியை தெரிவிக்கிறார். அவள் நினைப்பதொன்றும் சொல்வதொன்றுமாக அந்த செய்தியை கேட்டு திக்குமுக்காடி நிற்கிறாள். அந்த செய்தியை சொல்லுகிற இடத்தில் வருகிற தொடர்தான் இந்த தொடர். மனையின் மாசு துடைத்தவள் என்பதை விளக்குவதற்கு சுந்தரகாண்டத்தில் சீதையை கண்டு திரும்பிய அனுமன் ராமனிடத்தில் சொல்லக்கூடிய ஒரு பாட்டை எடுத்து காட்டி விளக்கியிருக்கிறார். மிக அற்புதமான விளக்கம் அது. ஒரு பெண் நல்ல மனைவியாக இருக்க வேண்டும், தன் தந்தைக்கு நல்ல மகளாக இருக்க வேண்டும், தான் புகுந்த வீட்டிற்கு நல்ல மருமகளாக இருக்க வேண்டும். சீதை தனக்கும் பெருமை தேடிக்கொண்டாள், தன் பிறந்தகத்துக்கும் பெருமை தேடி தந்தாள், தன் புகுந்தகத்திற்கும் பெருமை தேடி தந்தாள். இதை சொல்லுகிற பாட்டுதான் உன் பெரும் தேவி என்னும் உரிமைக்கும் உன்னை பெற்ற மண் பெரும் அருகி என்னும் வாய்மைக்கும் மிதிலை மன்னன் தன் பெரும் தனைய என்னும் தலைவிக்கும் தலைவி சான்றாள் என் பெரும் தெய்வம் ஐயா இன்னமும் கேட்டி என்றான் என்று பாடல். இந்த பாடலை எடுத்து சொல்லி மனையின் மாசு துடைத்தாள் என்பதை மனைக்கு புகழை சேர்த்தாள் என்று சொல்லி ஒரு மனைக்கு அல்ல 3 மனைக்கு புகழை சேர்த்தாள் என்று விளக்கினார். இப்படி அவர் விளக்கம் தந்தது என் மனத்தை ஈர்த்தது. அவர் ஒவ்வொரு பாட்டை சொல்வதற்கு முன்பும் ஒரு புதிய கருத்தை சொல்ல விழைந்தால் அதை பலரோடு கலந்து பேசி ஒரு முடிவுக்கு வந்தார். அயன் கணையை பற்றி அவர் என்னிடம் தெரிவித்த ஒரு செய்தி எனக்கு சிந்தையை கிளறிவித்தது. அதனால் நான் அயன் கடை பற்றி ஒரு கட்டுரை கூட நாளிதழுக்கு எழுதி அனுப்பினேன். அதற்கு காரணம் அவர் எழுப்பிய வினா. இப்படி கம்பராமாயணத்தில் தோய்ந்து நன்கு கற்று அதை மற்றவர்களும் மனம் கொள்ளுமாறு சொல்லிய சிறப்பு ஆக்கி வரதராஜனுக்குரியது. அவர் எல்லா பாராட்டுக்கும் உரியவர். அவர் 5 ஆண்டுகளில் ஒரே ஒரு வாரம் தவிர மற்ற வாரங்களெல்லாம் தொடர்ந்து சொல்லியிருக்கிறார். அந்த ஒரு வாரம் அவர் விமானத்தில் பறந்து கொண்டிருந்ததால் சொல்ல முடியாமல் போய்விட்டது. இப்படி அக்கறையோடு தொடர்ந்து 5 ஆண்டுகள் சொல்வதே ஒரு அரிய முயற்சி. கம்பராமாயணத்தை 5 ஆண்டுகள் ஒவ்வொரு பாட்டாக எல்லோருக்கும் விளக்கிய அவரை எவ்வளவு பாராட்டினாலும் தரும். ஒரு நூலை தொடக்கத்திலிருந்து இறுதி வரை ஒவ்வொரு பகுதியையும் படித்தால் அந்த நூலாசிரியருடைய முழுமையான இலக்கிய ஆளுமையை நாம் காண முடியும். அப்படி கண்டவர் ஆக்கிய வரதராஜன். அவர் நல்ல எழுத்தாளர், நல்ல பேராசிரியர், நல்ல கம்பராமாயண விரிவுரையாளர். அவர் நெடிது வாழ்ந்து கம்பனுக்கும் பிற இலக்கிய நூல்களுக்கும் தொண்டு செய்ய வேண்டும் என்று இறைவனை வணங்கி என்னுடைய வாழ்த்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். நன்றி. நன்றி தேங்கா ஐயா அவர்களே. நன்றி நன்றி, கோடானு கோடி நன்றி. நான் 5 ஆண்டுகள் ஏதோ நடத்தினேன் என்று புகழ்கிறீர்கள். சென்னை கம்பன் கழகத்தின் ஆதரவில் 80களில் 90களில் ஏறக்குறைய 20 ஆண்டுகளுக்கு மேல் நீங்கள் கம்பராமாயண வகுப்புகள் நடத்தியதாக நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். உங்களுடைய பணிக்கு முன்னால் அடியேனுடைய பணி நீங்கள் இமயம், நான் அடியில் ஊர்ந்து கொண்டிருக்கும் ஒரு சிறு எறும்பு ஐயா. நன்றி நன்றி, கோடானு கோடி நன்றி.
அடுத்தபடியாக வாழ்த்துரை வழங்க இருப்பவர் என்னை பல வகைகளிலும் ஊக்குவித்து என்னுடைய நலன் என்றும் நாடுபவராக, நான் எழுதும் அனைத்து புத்தகங்களுக்கும் அணிந்துரை வழங்கியிருக்கும், சில புத்தகங்களை எழுதச் சொன்னவரே ஐயா பேராசிரியர் சுப திண்ணப்பன் ஐயா தான். ஒரு முறை நிறைய உதாரணம் சொல்ல முடியும். சாமிநாத வெண்பா என்ற நூலை என்னை எழுதச் செய்தவர் பேராசிரியர் சுப திண்ணப்பன் ஐயா அவர்கள்தான். எழுது என்று ஆணையாகவே சொன்னார் என்று நான் நம்புகிறேன். அதே போல கம்பனில் ஒரு குறிப்பிட்ட பண்பு, அதை பற்றி நினைத்தால் ஒரு பாத்திரம்தான் நினைவு வரும். உதாரணமாக கற்பு என்றால் சீதை, அறம் என்றால் இராமன், சூழ்ச்சி என்றால் சூர்பனகை அல்லது கூனி என்று ஒரு குறிப்பிட்ட பண்பு, அதை நினைத்தால் ஒரு பாத்திரம் மட்டுமே நினைவுக்கு வரும் என்று கம்பனில் பண்பு, பாத்திரம் சின்னரா, அதில் கம்பன் காட்டும் பாத்திரம் பெரியரா என்ற அந்த நூலையும் எழுதச் சொன்னவர் ஐயா தான். ஐயா பேராசிரியர் சுப திண்ணப்பன் ஐயா இப்பொழுது அவருடைய வாழ்த்துரையை வழங்குகிறார். கார்த்திக், வீடியோ ப்ளே பண்ணிடுறேன் சார். வணக்கம். சிங்கப்பூர் இந்து அறக்கட்டளை வாரியம் சிங்கப்பூரில் 4 கோயில்களை நிர்வாகம் செய்து வருகிறது. அதனோடு சிறப்பாக நல்ல கருத்துக்களை செலுத்துவதன் வாயிலாக இந்த இராமாயண வகுப்புக்கும் ஆதரவு தருகின்றது. இந்த இராமாயண வகுப்பு நண்பர் வரதராஜன் அவர்களால் மிகச் சிறப்பாக வாரந்தோறும் இடையறாது நடைபெற்று வந்துள்ளது. 5 ஆண்டுகள் என்பது ஒரு சாதாரண நிலை அல்ல. தொடர்ந்து அவர் எங்கிருந்தாலும் எப்படி இருந்தாலும் இந்த வகுப்பை அவர் தொடர்ந்து நடத்துகிறார். இது ஒரு சிறப்பு. சிங்கப்பூர் இந்து அறக்கட்டளை வாரியம் கோயில்களை நிர்வகிப்பது மட்டுமல்லாமல் நல்ல வாயில்கள் வாயிலாக இந்து மதத்தை பரப்ப வேண்டும் என்ற சிறந்த நோக்கத்தோடு செயல்படுகின்றது. அந்த முயற்சியை கொண்டுதான் இந்த இராமாயண வகுப்பு. இது பல ஆண்டுகளுக்கு முன்னே தொடங்கப்பட்டது. அந்த வகுப்பு சிறப்பாக நடைபெறுவதை நான் அறிந்து பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இடையறாது நிகழ்வது ஒன்று. அந்த வகுப்பில் உடல் மொழி, உள்ள மொழி, உருவமொழி இப்படியெல்லாம் பல்வேறு வகையாக அவர் வரதராஜன் கம்பராமாயணத்தை எப்படி அனுபவித்திருக்கிறாரோ அந்த அனுபவத்தை வகுப்புக்கு வருகிறவர்களும் பெற வேண்டும் என்ற விளைவோடு சிறப்பாக செயல்பட்டு வருகிறார். இந்த வகுப்பில் ஏறத்தாழ ஒரு 80லிருந்து 100, 120 வரை பல நாடுகளிலிருந்தும் பல வேளைகளிலும் கேட்டு வருகிறார்கள். அவர்கள் சொல்வதை பார்க்கிறோம். சில சமயங்களில் வரதராஜன் அவர்கள் அந்தந்த பாத்திரமாகவே மாறி கம்பராமாயணத்தை ரசித்து சொல்லுகிறார். நிறைய மேற்கோள்களை காட்டுகிறார். கம்பனில் அவருக்குள்ள ஈடுபாட்டை வெளிப்படுத்துகிறார். நிறைய கதைகள், அதோடு நல்ல பொருள் விளக்கம், பல உரைகளை பார்த்து பேசுகிறார். அந்த வகையில் மிகச் சிறப்பாக இருக்கின்றது. கம்பனுடைய காவியத்தை நாம் ரசிப்பதற்கு ஒரு நல்ல ஓவியம் போல தீட்டி காட்டுகிறார். அது சிறப்பாக இருக்கின்றது. நானும் பல வகுப்புகளில் கலந்து கொண்டிருக்கிறேன். பிறகு என்னுடைய கருத்துக்களையும் சொல்லியிருக்கிறேன். என்னுடைய கருத்துக்களையும் அவர் சில இடங்களில் என்னையே மேற்கோள் காட்டி பேசுகிறார். அது எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. நல்ல பல செய்திகளை நான் சொல்லுகிறார். அவரோடு எனக்கு இருந்த தொடர்பு பல ஆண்டுகளுக்கு உள்ள சிறப்பு. நல்ல நண்பர். எனவே அதாவது புலவர்கள் கூடி கழிப்பதுதான் புலவர் தொழில் என்று திருவள்ளுவர் சொன்னார். அந்த வகையில் இந்த வகுப்பு பலருடைய கருத்துக்களையும் கேட்க முடிகிறது. அவர் வகுப்பு நடத்திய பிறகு இறுதியில் அந்த உரையாடலில்
சிலர் வடமொழி வல்லுநர்கள் வடமொழி ராமாயணத்தை பற்றிய செய்திகளை எல்லாம் சொல்லுகிறார்கள். அந்த வகையில் மிக சிறப்பாக அமைந்திருக்கிறது. இந்த இந்த கம்பராமாயணத்தினுடைய அடிப்படை கருத்து ஆரம் வெல்லும், பாவம் தோற்கும். இந்த ஆரம் வெல்லும் என்பதை கம்பன் எப்படியெல்லாம் பூர்த்தி இருக்கிறான் என்பதற்கு ஒரே ஒரு எடுத்துக்காட்டை சொல்லி என் உரையை முடிக்க விரும்புகிறேன். அதாவது அறம் என்பது எப்படி வகுக்கப்படுகிறது? தமிழர்கள் உங்களுடைய இலக்கிய பொருள் அடக்கத்தை, பொருள் அடர்த்தியை எல்லாம் அகம் புறம் என்று பகுத்து பேசியிருக்கிறார்கள். அகம் என்பது காதல், அது அதாவது காதல் வழி பற்றி பேசுவது. புறம் என்பது போர் பற்றி பேசுவது. இந்த ரெண்டையும் மையமாக வைத்து கொண்டு கம்பன் தன்னுடைய இலக்கியத்தில் இந்த தமிழ் பண்பாட்டை எப்படி பூர்த்தி இருக்கிறான் என்பதையும் பார்க்க வேண்டும். அகம் என்று எடுத்துக்கொண்டால் ராமன் சீதையினுடைய திருமணம் களவு வழி திருமணமாக அமைக்கப்படுகிறது. இது தமிழருடைய பண்பாட்டு இலக்கிய சிறப்பை எடுத்துச் சொல்கிற ஒரு காட்சியாக அமைகிறது. இன்னொன்று புறம் என்று எடுத்துக்கொண்டால் போர் நிலைகள், அதாவது பேராண்மை என்பது என்ன. எனவே அதாவது ஆயுதம் இழந்த ஒருவனை போர் செய்வது அறமன்று என்பதை நிலைநாட்டுவதற்காக இன்று போய் போர்க்கு நாளை வா என்று சொல்கிறான். அதுபோல புறப்புண்பட்டவர்கள் மேல் அம்பு எய்யக்கூடாது என்ற அறத்தை தமிழர்கள் பேராண்மை என்று அறத்தை சொல்கிறார்கள். அந்த அறத்தை மையமாக வைத்து கொண்டு ராவணன் மேல் புறமது காட்டிய செய்தியெல்லாம் பார்த்து அபத்தம் என்று ராமன் பேசுகிறான். பிறகு விபீடனன் வாயிலாக தெளிவு வருகிறான். இப்படி அகம் புறம் என்ற தமிழர்களுடைய அடிப்படை இலக்கிய பண்பாடுகளை எடுத்து கம்பன் பல இடங்களில் வால்மீகியிலிருந்து விலகி எடுத்து பேசுகிறார். இந்த சிறப்புகளை எல்லாம் அவர் நண்பர் வரதராஜன் எடுத்து சொல்லியிருக்கின்றார். அவரோடு நானும் அடிக்கடி கலந்து பேசியிருக்கிறேன். எனவே அந்த கலந்து பேசுவதுதான் புலவர் சூழி. அந்த அடிப்படையில் அவருக்கும் எனக்கும் நெருங்கிய இலக்கிய நட்பு இருக்கிறது. அதோடு ஏனைய நட்புகளும் இருக்கின்றன. எனவே மிக்க நன்றி. இந்த வாய்ப்பை நல்கிய வரதானவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் 5 ஆண்டுகள் என்ன 50 ஆண்டுகள் தொடரட்டும். இப்படியே இந்த கம்பராமாயண வகுப்பு முழுதும் நிறைவேற வேண்டும் என்று இறைவனை வேண்டி வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சின்னப்பன் ஐயா, மிக்க நன்றி. உங்களுடைய உடல்நிலை சற்று ஒத்துழைக்காத போது எனக்காக முன்வந்து பேசி இதை ஒலிப்பதிவாக எனக்கு வழங்கி இருக்கிறீர்கள். நன்றி ஐயா, நன்றி நன்றி, கோடானு கோடி நன்றி. அடுத்த வாழ்த்துரையை வழங்க இருப்பவர், இவர் இல்லாத கம்பராமாயண மேடைகளே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவு கம்ப வாரதி என்று புகழ் பெற்ற இலங்கை ஜெயராஜ ஐயா அவர்கள் அடுத்தபடியாக வாழ்த்துரை வழங்க இருக்கிறார்கள். கார்த்திக் உலகம் யாவையும் தாமுளவாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரணாங்களே. உலகம் முழுவதையும் படைத்து காத்து அழித்து நிற்கக்கூடியதாகிய அந்த பரம்பொருளுடைய திருவடிகளை மனதால் பணிந்து இந்த உரையை தொடங்குகிறேன். நம்முடைய அறிஞர் கவிஞர் சிங்கப்பூர் வரதராஜன் ஐயா அவர்கள் வாரந்தோறும் நடத்தி வந்த இராமாயண வகுப்புகளினுடைய எண்ணிக்கை அல்லது காலம் 5 ஆண்டுகளை தொட்டு நிறைவடைகிறத செய்தியை அறிந்து எல்லையற்ற மகிழ்ச்சி கொள்கிறேன். இராமாயணம் என்பது வெறும் காவியம் மட்டுமல்ல, பல நூற்றாண்டுகளாக நம் இனத்தை காத்து வழிகாட்டி வரக்கூடிய ஒரு பேரிலக்கியம். அந்த இலக்கியத்தை தமிழில் ஆக்கித் தந்து கம்பன் செய்த தொண்டு என்பது மிகப்பெரிய தொண்டு.
10,000 சொச்ச பாடல்களுக்குள்ளே அவன் கம்பகாவியத்தை மிக அற்புதமாக பாடி தந்திருக்கிறான். அந்த காவியத்தை காலந்தோறும் புலவர்களும் அறிஞர்களும் போற்றி வந்திருக்கிறார்கள். கம்பனுக்கு பின்னாலே வந்த அத்தனை கவிஞர்களும் கம்பனை அங்கீகரித்துத்தான் மேல் செல்கிறார்கள். அத்தகைய கம்பனுடைய கவிதையை படிப்பதென்பது அல்லது கம்பனுடைய காவியத்தை படிப்பதென்பது நமக்கு எல்லா பயனையும் தரும் என்று சொல்கிறார்கள் பெரியவர்கள். நாடிய பொருள் கைகூடும், ஞானமும் புகழும் உண்டாம், வீடியல் வலியதாக்கும், வேரியங்கமலை நோக்கும், நீடிய அரக்கர் சேனை நீறுபட்டொழிய வாகை சூடிய சிலைராமன் தோல்வழி கூறுவோர்க்கே என்பது அவர்தம் கருத்து. ஆகவே நமக்கு உலகியல் பயனையும் அருளியல் பயனையும் தரக்கூடியதாகிய இராமாயணத்தை அடுத்த தலைமுறைக்கு கடத்தி கொடுப்பது என்பது ஒரு மிகப்பெரிய தொண்டு என்பதிலே எந்தவிதமான ஐயமும் இல்லை. இராமாயணம், கம்பனுடைய காவியம் பாடல்களாலே அமைக்கப்பட்டது, கவிதைகளாலே அமைக்கப்பட்டது. இன்று தமிழினுடைய வலிமை மிக 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 குறைந்து வருகிறது. அதிலும் நம் இளையோர்க்கு தமிழினுடைய ஆட்சி என்பது மிக குறைந்த அளவிலேயே இருந்து வருகிறது. இந்த நிலையிலே கவிதைகளை எடுத்து படித்து விளங்கக்கூடிய அளவிலே நம் இளையோர்கள் இல்லை என்பது ஒரு புறம். வேகமாக முன்னேறிக் கொண்டிருக்கின்ற உலகத்திலே பலவிதமான சிக்கல்களுக்கு ஆட்பட்டிருக்கிற இளையோர்கள் இருந்து பொறுமையாக தமிழை விளங்கினால் கூட ராமகாவியத்தை படிப்பார்களா என்பது கேள்விக்குரிய ஒன்றாகவே இருந்து வருகிறது. இந்த நிலையிலே ராமகாவியத்தை எப்படியும் மக்கள் மத்தியிலே கொண்டு சென்று சேர்த்து விட வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு பல கம்பன் கழகங்கள் இன்றைக்கு இயங்கி வருகின்றன. 50க்கு மேற்பட்ட கழகங்கள் இயங்கி வருவதாக சொல்கிறார்கள். ஆண்டுதோறும் விழாவெடுத்து நிகழ்ச்சிகள் நடத்தி கம்பகாவியத்தை மக்கள் மத்தியில் பரவச் செய்கிற முயற்சியிலே இந்த கழகங்கள் இயங்கி வருகின்றன. ஆனாலும் கூட அந்த 3 நாள் விழாவோ அல்லது 4 நாட்கள் எடுக்கப்படுகிற விழாக்களோ பெரிய அளவில் மக்கள் மத்தியில் போய் ராமாயணத்தை சேர்க்கும் என்று சொல்ல முடியவில்லை. முழுமையாக ராமாயணத்தை படிக்க வேண்டும் என்றால் அதற்கு தனி முயற்சி தேவை என்பது தெரிகிறது. மேடைகளிலே ராமாயணத்தை சொல்லி வருகிற என்னை போன்றவர்கள் கூட குறித்த சில பாடல்களுக்குள்ளேயே நாங்கள் இயங்கி வருகிறோம் என்பது உண்மை என்பதை நான் ஒத்துக்கொள்ளத்தான் வேண்டும். கம்பனுடைய ஒவ்வொரு பாடலாக எடுத்து சுவைத்து ரசித்து அதனுடைய நுட்பங்களை அறிந்து செல்வது என்பது ஒரு பெரிய காரியம் என்றே நினைக்கிறேன். அதை செய்ய வேண்டுமானால் 2 பகுதியினர் தேவை. அதை செய்யக்கூடிய அறிவாற்றல் மிக்க ஒரு அறிஞர் தேவை. ராமாயணத்தை ஒவ்வொரு பாடலாக எடுத்து விளங்கி பொருள் சொல்லி பிறகு அதற்குள்ளே இருக்கிற நயங்களை எடுத்து காட்டுவதற்கு ராமாயணத்திலே நீண்ட நாள் தோய்வுள்ள ஒரு அறிஞர் தேவை. அதற்கடுத்ததாக அதை கேட்டு சுவைப்பதற்கான ரசிகர்கள் தேவை. இந்த 2ம் ஒன்று சேர்கிற பொழுதுதான் இந்த பெரிய காரியம் நிறைவேறும் என்று நான் நினைக்கிறேன். அதனை நம்முடைய வரதராஜன் ஐயா அவர்கள் சாதித்திருக்கிறார்கள். வாரந்தோறும் ராமாயணத்திலே ஒவ்வொரு பாடலாக எடுத்து அதை விளக்கம் செய்து அவர்கள் காட்டுகிற அந்த அறிவாற்றல் என்பது வியக்க வைக்கிற ஒன்று. அவருடைய அறிவாற்றலாலே பல பேர் அவருக்கு பின்னாலே சேர்ந்து அவருடைய வகுப்புகளை ரசிக்கத் தொடங்கி இருக்கிறார்கள். இந்த வகுப்புகள் 5 ஆண்டுகள் கடந்து முன்னேறி இருக்கின்றன, 5 ஆண்டுகளை கடக்கின்றன என்ற செய்தி மகிழ்ச்சிக்குரிய செய்தி. தமிழ் ஆர்வலர்கள், தமிழ்த்தாயினுடைய புதல்வர்கள் அத்தனை பேரும் இச்செய்தி கேட்டு மகிழ்கிறார்கள். நீண்ட ஆயுளோடும் நிறைந்த உடல் நலத்தோடும் வரதராஜன் ஐயா அவர்கள் இந்த வகுப்பினை தொடர்ந்து நடத்த வேண்டும் என்று நான் வணங்குகின்ற அன்னையை பிரார்த்திக்கிறேன். அவர்களுடைய இந்த வகுப்புகளும் அவருடைய முயற்சியும் நீண்டு உயர வேண்டும் என்று வணங்கி தொழுது என்னுடைய இந்த வாழ்த்தினை நிறைவேற்றிக் கொள்கிறேன். வணக்கம். நன்றி கம்பபாரதி ஐயா அவர்களே. உங்களுடைய பல வேளைகளுக்கு நடுவே என்னையும் ஒரு பொருட்டாக எடுத்துக்கொண்டு இந்த வீடியோவை ஒளிப்பதிவு செய்து அளித்தமைக்கு நன்றி.
ஒரு விஷயம் இப்பவே சொல்லிடுறேன். கம்பனை பற்றி பேசுகிறோம். கம்பனை பற்றி பேசும் பொழுது நினைவுக்கு வருபவர் உடனடியாக சாவண்ணாக்கானா சா கணேசன் அவர்கள். சா கணேசனுடைய பேத்தி கண்ணகி அவர்கள்தான் இன்றைய நிகழ்வுக்கு முழு பொறுப்பு எடுத்திருக்கிறார்கள் என்று சொல்ல வேண்டும். தேங்காய் அவர்கள் வீட்டிற்கு அவர் ஏற்பாடு செய்து அவரே சென்று அல்லது ஆட்களை அனுப்பி தேங்காவுடைய உரையை வீடியோவாக எனக்கு பெற்று தந்தவர் கண்ணகி. அதே போல கம்பபாரதி ஐயாவிடம் பேசி கம்பபாரதி ஐயாவிடம் என்றைக்கு தோதுப்படும் என்று கேட்டு அவருடைய உரையை வீடியோவாக எடுத்து நான் சிங்கப்பூரில் காலாட்டின்னு உட்கார்ந்திருந்தேன். அனைத்து வேலைகளையும் செய்தவர் கண்ணகி அம்மா, ஷா கணேசனுடைய பேத்தி. அந்த இன்ட்ரெஸ்ட் இல்லாமலா போகும்? அதனால இந்த 2 வீடியோக்களையும் எனக்கு தந்த அவருக்கு கோடானு கோடி நன்றி கூறி, அடுத்தபடியாக வாழ்த்துரை வழங்க இருப்பவர் சிங்கப்பூர் இந்து ஆலோசனை வாரியம், ஹிந்து அட்வைசரி போர்ட், இந்து அறக்கட்டளை வாரியத்துடன் இணைந்து பணியாற்றும் ஒரு அரசாங்க அமைப்பு. அதன் தலைவர் செங்குட்டுவன் ஐயா அவர்கள் வாழ்த்துரை வழங்க இருக்கிறார்கள். இவர் அடிப்படையில் ஒரு பைலட். அதை கவனத்தில் வைத்துக்கொண்டு அவருடைய தமிழ் ஆர்வத்தை மெச்சி செங்குட்டுவன் ஐயாவை வாழ்த்துரை வழங்க அழைக்கிறேன். அவர் நேரடியாக வாழ்த்துரை வழங்குவார். கார்த்திக், அவரை அன்மியூட் பண்ணிவிடுங்க. நன்றி. வணக்கம் செங்குட்டுவன் ஐயா. வணக்கம் ஐயா. மதிப்பிற்குரிய பேராசிரியர் ஞானசுந்தரம் ஐயா அவர்களுக்கும், நல்ல பல தமிழாசிரியர்களை உருவாக்கிய மரியாதைக்குரிய சுப தின்னப்பன் ஐயா அவர்களுக்கும், மதுரை பொற்கிழ கவிஞர் பேராசிரியர் சோசோ மீனாட்சி சுந்தரம் ஐயா அவர்களுக்கும், பெருந்தகை கம்பபாரதி இலங்கை ஜெயராஜ் ஐயா அவர்களுக்கும், மாண்புமிகு வரதராஜன் ஐயா அவர்களுக்கும், இந்த காணொளி ஊடகத்தில் நிறைந்திருக்கும் அனைத்து அன்பு நெஞ்சங்களுக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜாம்பவான்களின் மத்தியில், அதாவது இந்த பேராசிரியர்கள் முனைவர்கள் மத்தியில் என்னை நிறுத்தி வைத்து இந்த சிறிய வழியை பேச வைப்பது என்னை காட்டுவதல்ல, என்னுடைய குருநாதர் பூஜ்ய ஸ்ரீ ஓம்காரானந்த சுவாமிகளின் ஆசீர்வாதமே ஆகும். அவர் கொடுத்த இந்த ஒரு வாய்ப்பு தான் இந்த பேச்சுக்கு காரணமாக இருக்கிறது. ஆன்மீகத்தில் வேரூன்றி இருக்க 4 கூறுகள் அத்தியாவசியம் என்று சுவாமிஜிகள் கூறுவார். அவை விவேகம், வைராக்கியம், ஷட் சம்பத், முமுக்ஷுத்வம் எனவாகும். தர்மத்தின் சூக்ஷ்மங்களை அறிய விவேகம் தேவை. இல்லாவில் வெகுளி போல் படித்து கொள்வோம், வெகுளி போல் வாழ்ந்து கொள்வோம். ஆகவே இந்த சூட்சுமங்களை எடுத்து சொல்லத்தான் காவியங்கள் பல உள்ளன. அவற்றுள் ஒன்றுதான் கம்பராமாயணம், அவற்றுள் ஒன்றுதான் ராமாயணம், அது கம்பராமாயணம். தர்மத்தை பறைசாற்ற தர்மமே உருவான கடவுள்தான் ஸ்ரீராமர். அவர் காட்டிய பாதை தான் ராமாயணம். சமஸ்கிருதத்தில் எழுதப்பட்ட காவியத்தில் அமிழ்தனும் இனிய தமிழில் நினைத்து எடுத்தது போல எழுதி நமக்கு ஊட்டியுள்ளார் கவி சக்கரவர்த்தி கம்பன். அவர் எழுதிய அந்த காவியத்தை பலர் பாஷ்யம் செய்திருக்கிறார்கள். அவர் பாஷ்யம் எழுதியிருக்க பலர், எனக்கு முன் பேசிய பேராசிரியர்கள் அனைவரும் இதுதான் கூறுகிறார்கள். பலர் இந்த பாஷ்யத்தை எழுதியிருக்கிறார்கள். ஆனால் கேள்வி என்னவென்றால், எத்தனை பேர் இந்த பாஷ்யத்தை படித்திருக்கிறார்கள்? ஒரு புத்தகத்தை எடுத்து படிப்பது அவ்வளோ எளிதல்ல. அது எவ்வளோ எளிமையாக அந்த பாஷ்யத்தை எழுதியிருந்தாலும் அவ்வளோ எளிதல்ல. அதைவிட செவி வழி இந்த விஷயத்தை கேட்பது தான் மிக சிறந்தது. நானே அவ்வழிதான் கற்றுக்கொண்டேன். ஐயா வரதராஜன், ஐயா சோசுவாமி அவர்கள், ஐயா இலங்கை ஜெயராமன் இவர்களுடைய பேச்சை கேட்டுதான் இந்த கம்பராமாயணத்தை நான் சுவைத்து ஆனந்தம். இன்னும் புத்தகத்தை எடுத்து நான் படிக்கவில்லை. ஆகவே இப்படிப்பட்ட ஒரு முயற்சியை எடுத்திருக்கும் திரு வரதராஜன் அவர்களுக்கு நான் என்னவென்று கூறுவது? நான் சிறுவன். அவர் எடுத்துக்கொண்ட இந்த முயற்சி இதுவரை 25, அதாவது 250 வகுப்புகளாக முடித்துவிட்டு இன்று 5 ஆண்டுகள் முடிவற்ற நிகழ்ச்சியில் நாம் இருக்கிறோம்.
அவரிடம் இருக்கும் வைராகியத்தை நான் போற்றுகிறேன். இந்த வைராக்கியம் இருப்பதனால்தான் 5 வருடம் இடையில்லாமல் 5 வருடம் வாரத்திற்கு சேர்ந்து அதற்கு ஒரு வைராக்கியம் வேண்டும். இல்லாவிட்டால் சோம்பல் தள்ளிவிடும். இந்த வைராக்கியத்துடன் இந்த கம்பராமாயணத்தை மக்களுக்கு போய் சேர்க்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தை கொண்ட ஐயா வரதராஜன் அவருக்கு நான் மிகவும் கடமைப்பட்டிருக்கிறேன். அவர் கூறிய விதம் மிகவும் எளிமையான விதம், எல்லாருக்கும் போய் சேர்வது போல இருக்கிறது. அதனால் இந்த பீச் நம்மிடம் இருக்கிறத விட பலருக்கு போய் சேர வேண்டும். இந்த முயற்சியை நாம் கையில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதில் இந்து அறக்கட்டளை வாரியம், இந்து ஆலோசனை வாரியம் சேர்ந்து இந்த முயற்சிக்கு ஆதரவு கொடுத்தது. அதுதான் காரணம் எல்லாருக்கும் இந்த நிகழ்வு போய் சேர வேண்டும். இது ஒரு நல்ல நிகழ்ச்சி, அனைவரும் இன்புற வேண்டும். ஆகவே அதனால்தான் இதற்கு நாம் ஆதரித்தோம். இன்று 5 ஆண்டுகள் முடிந்து நாம் கொண்டாடுகிறோம். இது போல பல விஷயங்களை செய்து இந்த கம்பராமாயணத்தை முடித்துவிட்டு பல நூல்களை எடுத்து கூறுவதற்கு நான் திரு ஐயா வரதராஜன் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். எனக்கு பிறகு பேராசிரியர் சோமி இருக்கிறார்கள், அவரை காக்க விடாமல் நான் இதை முடித்துக்கொள்கிறேன். இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை கொடுத்ததற்கு ஐயா வரதராஜனுக்கு நன்றி. இந்து மதத்தை கற்போம், கடைப்பிடிப்போம், காப்பாற்றுவோம். நன்றி. நன்றி செங்குட்டுவன் ஐயா. இந்த வகுப்பு சிங்கப்பூர் இந்து அறக்கட்டளை வாரியம் முன்னெடுப்பு செய்யாமல் இருந்தால் வகுப்பு கண்டிப்பாக நடந்திருக்காது. எனவே அந்த வகையில் இந்து அறக்கட்டளை வாரியத்திற்கு, இந்து ஆலோசனை வாரியத்திற்கு நன்றி, நன்றி, கோடானு கோடி நன்றி. நீங்கள் கொடுக்கும் ஆதரவு, உங்களுடைய முன்னெடுப்பு, உங்களுக்கு பின்னால் நாங்கள் ஒளிஞ்சிட்டு இருக்கோம், அவ்வளவுதான். ஆக நன்றி, நன்றி, கோடானு கோடி நன்றி. அடுத்த உரை பேராசிரியர் பொற்கிழி கவிஞர் சோமி சுந்தரம் ஐயா அவர்கள். ஒரு சிறிய விஷயம், இந்த கம்பராமாயண வகுப்பு 100 வகுப்பு தொட்ட பொழுது பேசியவர் சோமி சுந்தரம் ஐயா, 200 வகுப்பு தொட்டபோது பேசியவர் சோமி ஐயா. இந்த என்னெல்லாம் மைல்ஸ்டோன் இந்த வகுப்பு கடந்ததோ அத்தனை மைல்ஸ்டோனிலும் பேசியவர் சோமி சுந்தரம் ஐயா அவர்கள். நெருங்கிய நண்பர். என்னுடைய எல்லா நூல்களுக்கும் வெளியீட்டு விழாவில் அவர்தான் பேசுகிறார். அதே போல என்னுடைய பல நூல்களுக்கு அணிந்துரை, வாழ்த்துரை, ஆசி உரை வழங்கி அவர் சொல்வது போல இந்த சிறுவனையும் கௌரவப்படுத்தியவர் அவர். அவருடைய உரையை இப்பொழுது கேட்கலாம். அவருடைய உரையும் வீடியோவாகத்தான் வருகிறது. நான் இதை எதிர்பார்த்தேன். சோமி ஐயா அவர்களால் லைவாக கலந்து கொள்ள முடியாது என்பது எனக்கு தெரியும். ஏனென்றால் அவரை பொறுத்த அளவில் பேசாத நாளெல்லாம் பிறவாத நாளே. இப்பொழுது அவர் சென்னையில் விருகம்பாக்கத்தில் பெரியவரான தொடர் சொற்பொழிவு ஜூலை 2 முதல் ஜூலை 27 வரை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார். எனவே அவர் பேசிய வீடியோ இப்பொழுது ஒளிபரப்பாகிறது, கண்டு களிப்போம். கார்த்திக். உத்தரிய தொடித்தோள் போற்றி, கரும்புருவச் சிலை போற்றி, கவுனியர்க்கு பால் சுரந்த கலசம் போற்றி, இரும்பு மனம் குலைத்தென்னை எடுத்தாண்ட அங்கையல் கண்யம்பிராட்டி, அரும்பும் இளநகை போற்றி, ஆரண நூபுரஞ்சிலம்பும் அடிகள் போற்றி. சரணமென்றடியில் வீழ்ந்து தாழ்ந்தெழும் அமரர்க்காக புறமிசை முறுவல் பூத்த புண்ணிய கடலில் தோன்றி திறமொரு சிலம்பை மேவும் சிதம்பர கணேசன் தாளை கரமலர் குவித்து வாழ்த்தி கடையனேன் உய்ந்தவாறே. வரம் கொண்ட உமை முலைப்பால் மணங்கொண்ட செவ்வாயும் பரங்கொண்ட கடிமயிலும் 12 கண்மலரும் சிரங்கொண்ட மறையிறைஞ்சும் சேவடியும் செந்தூரன் கரம் கொண்ட வேலும் எந்தன் கண்ணை விட்டு நீங்காவே. எல்லா அன்பர்களுக்கும் நம்முடைய மனங்கனிந்த வணக்கம்.
ராமனுடைய திருக்கதையை உலகமெல்லாம் பரப்பக்கூடிய வகையில் கம்பராமாயணத்தை வகுப்பாக மாற்றி ஒவ்வொரு வகுப்பிலும் பல பாடல்களுக்கு உரை சொல்லி விளக்கம் காட்டி நம்முடைய ஐயா ஆக்கி வரதராஜனார் அவர்கள் மிக சிறப்பாக ஒரு பணியை தொடர்ந்து பல ஆண்டுகளாக செய்து கொண்டிருக்கிறார். ராமன் என்ற மலையை ஆஞ்சநேயன் என்ற காற்று உலகமெல்லாம் பரப்பும். அது மாதிரி கம்பன் என்ற மலையை ஆக்கி வரதராஜன் என்ற காற்று உலகமெல்லாம் பரப்பி கொண்டிருக்கிறது. அவருக்கு என்னுடைய நன்றி கலந்த வணக்கங்கள். உலகத்தின் பல பகுதிகளிலே இருந்து இதை கேட்கக்கூடிய பெருமக்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். இன்னைக்கு நாம் பேச போறது கம்பரும் கச்சியப்பரும். உங்களுக்கு கம்பரை பற்றி தெரியும், கச்சியப்பரை பற்றி ரொம்ப பேருக்கு தெரியாது. இறைவன் அறத்தை நிலைநாட்டுவதற்காக 2 கருவிகளை கைகளில் எடுத்துக்கொண்டான். ஒரு கருவி வேல், ஒரு கருவி வில். முருகன் எடுத்துக்கொண்டது வேல், ராமன் எடுத்துக்கொண்டது வில். முருகனுடைய வரலாறு கந்தபுராணம், ராமனுடைய வரலாறு ராமாயணம். கந்தபுராணத்தை பாடியவர் கச்சியப்ப சிவாச்சாரியார். ராமனுடைய வரலாற்றை அற்புதமாக தமிழில் மிக அருமையாக பாடியவர் கவிச்சக்கரவர்த்தி கம்பநாட்டாழ்வார். அது வேலின் சிறப்பு, இது வில்லின் சிறப்பு. வேல் என்பது ஞானம். ஐயா என ஓங்கி ஆழ்ந்தகன்ற நுண்ணியனே என்பது திருவாசகம். வேல் அந்த மாதிரி ஞானம். வில் என்பது அறத்தை நிலைநாட்டுவதற்கான கருவி. கோதண்டத்தை எடுத்து விட்டால் அறம் அந்த இடத்திலே நிலை பெறும். ஆஞ்சநேயனை பற்றி வாலி ராமனிடத்திலே சொல்ற பொழுது என்ன சொல்றான் தெரியுமா? அனுமன் என்பவனை ஆடி ஐய நின் செய்ய செங்கை தனு என நினைதி. இந்த ஆஞ்சநேயனை பார்க்கிற பொழுது, ராமா உன்னுடைய கோதண்டம் என்று நினைத்துக்கொள். கோதண்டம் எப்படி அறத்தை நிலைநாட்டுமோ, கோதண்டம் எப்படி வீரத்துக்கு புறம்பானவற்றை தூக்கி எறியுமோ, அதுபோலே இந்த ஆஞ்சநேயன் அறத்தினுடைய தனிமை தீர்ப்பான். இவன் தருமத்தின் தனிமை தீர்ப்பான். அப்போ வில்லு ஆஞ்சநேயனுக்கு சமானம். வேல் ஞானம். முருகனுடைய கையிலே வேலாயுதம். முருகன் தனியா இருக்க மாட்டான், வேல் தனியா இருக்கும். வேலை வச்சு கும்பிடுவாங்க, முருகனை வச்சு கும்பிடுற பொழுது பக்கத்திலே வேலாயுதம் கட்டாயமாக இருக்கும். வீரவேல் தாரைவேல் விண்ணோர் சிறை மீட்ட தீரவேல் செவ்வேல் திருக்கை வேல் வாரி குளித்த வேல் கொற்ற வேல் சூர்மார்பும் குன்றும் தொலைத்த வேல் உண்டே துணையீர் என்பது திருமுருகாற்றுப்படை. நம்ம இப்ப என்ன சிந்திக்க போறோம் தெரியுமா? முதல்ல வாழ்ந்தவர் முருகப்பெருமான். அவருக்கு எல்லாமே அவர்தான். சிவபெருமானுக்கு சமம். இன்னும் சொல்ல போனால் சிவபெருமான் ஐமுகச் சிவன், முருகப்பெருமான் அருமுகச் சிவன். 5 முகத்தோடு அதோ முகமும் தந்து திருமுகங்கள் ஆறாகி செந்தடற்கண் ஆறும் அந்த இடத்திலே வர காட்சி கொடுத்தவன் முருகப்பெருமான். அது வேலின் ஆற்றல். ராமச்சந்திரமூர்த்தி இது வில்லின் ஆற்றல். ராப்பி சேது பிள்ளையை கிட்டத்தட்ட ஒரு 60-70 ஆண்டுகளுக்கு முன்னால் நான் சந்தித்திருக்கிறேன். ஏறத்தாழ 60 ஆண்டுகளுக்கு முன்னால். அப்போ அவர் அழகாக பேசினார். வேலும் வில்லும். வேலுன்னா என்ன? கச்சியப்ப சிவாச்சாரியார் பாடிய கந்தபுராணம். வில்லுன்னா என்ன? கம்பநாட்டாழ்வார் பாடிய ராமாயணம். இந்த கச்சியப்பர் யார்? காஞ்சிபுரத்தில் வாழ்ந்தவர் சிவாச்சாரியார். சிவபெருமானை 30 தீண்டக்கூடிய பேறு பெற்றவர்கள். அப்போதை ஆர்வமிகும் அன்பினராய் 30 தீண்டுவார் என்று சேக்கிழார் பேசுவாரே, அப்படி 3 போதும் சிவபெருமானை ஆர்வத்தோடு தொட்டு வழிபாடு செய்யக்கூடியவர்கள் சிவாச்சாரிய பெருமக்கள். அதிலே வாழ்ந்தவர் நம்முடைய கச்சியப்ப சிவாச்சாரியார். தமிழ் படித்தார், வடமொழி படித்தார், ஸ்காந்தத்தை படித்தார். கனவிலே முருகப்பெருமான் காட்சி கொடுத்தான். கந்தபுராணத்தை பாடு.
நான் எப்படி பாட போறேன், எனக்கு ஒன்றும் தெரியாது. கவலைப்படாதே, நான் உனக்கு முதலடி எடுத்து கொடுக்கிறேன். யாரு சொன்னா? முருகப்பெருமான். அவங்க அப்பா சேக்கிழாருக்கு உலகலாம்னு முதலடி எடுத்து கொடுத்தாருல்ல. அவங்க அப்பா நம்முடைய சுந்தரமூர்த்திக்கு பித்தான்னு சொல்லி பாடுன்னு சொன்னார்ல. தில்லைவாழ் அந்தனதம் அடியார்க்கும் அடியேன்னு முதலடி எடுத்து கொடுத்தார்ல. அது மாதிரி முருகப்பெருமான் இப்ப என்ன சொல்கிறார்? நான் உனக்கு முதலடி தருகிறேன், பாடு. முதலடி என்ன? திகட சக்கர செம்முகம் ஐந்துளான். அவ்வளவுதான் விருத்தம். திகட சக்கர செம்முகம் ஐந்துளான். என்னங்க அர்த்தம்? திகழ் தசக்கரம் செம்முகம் ஐந்துளான். தசம்னா 10. சிவபெருமானுக்கு 5 முகம். ஈசானம், தத்புருஷம், அகோரம், வாமதேவம், சத்யோஜாதம்னு 5 முகம். 5 முகத்துக்கு 10 கை. திகழ் தசக்கரம் என்பது இலக்கணத்திலே திகட சக்கரம்னு புணர்ச்சி விதி. முருகப்பெருமான் என்ன பண்ணாரு? திகட சக்கரன்னு அடி எடுத்து கொடுத்தாரு. அதை நம்ம கச்சியப்ப சிவாச்சாரியார் வாங்கிக்கிட்டார். திகட சக்கர செம்முகம் ஐந்துளான் சகட சக்கர தாமரை நாயகன் அகட சக்கர விண்மணியா உரை விகட சக்கரன் மெய்ப்பதம் போற்றுவாம். பிள்ளையார் இடுப்புல ஒரு பெல்ட் மாதிரி ஒன்று போட்டிருக்காராம். அதுல மாணிக்கம் என்ன தெரியுமா? சூரியன் தான் அங்க மாணிக்கமா இருக்கானாம். திகட சக்கர செம்முகம் ஐந்துளான் சகட சக்கர தாமரை நாயகன். முப்புறங்களை எரித்த பொழுது சிவபெருமான் ஏறினாரே தேர், அந்த தேரிலே சக்கரமாயிருந்த சூரிய பகவானை தன் இடுப்பிலே கோர்த்து கொண்டு ஒளி தரக்கூடிய மணியாக காட்டக்கூடியவன் விகட சக்கர விநாயக பெருமான். அவனுடைய திருவடி காப்புன்னு காப்பு செய்யல பாடிவிட்டார். முடிஞ்சது. முருகப்பெருமான் என்ன சொன்னார்? கச்சியப்பரே, நீ பாடு, பாட்டையெல்லாம் நான் ராத்திரிக்கு திருத்தி தாரேன். நம்ம ஊர்ல தமிழிலே அவளது ஈடுபாடு கொண்டு கட்டுர நோட்டு திருத்தர மாதிரி தமிழ் பாடலை திருத்தி கொடுத்தது தமிழ் கடவுளான முருகப்பெருமான். இவர் என்ன செய்வாராம்? ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு 100 பாட்டு 150 பாட்டு எழுதிடுவாராம். கந்த புராணம், ஸ்காந்தம். அந்த காலத்திலே உள்ள புராணங்களில் தலையானது ஸ்காந்தம். ராமச்சந்திரமூர்த்தியை அழைத்து கொண்டு விஸ்வாமித்திரர் தன்னுடைய யாகத்தை காப்பதற்காக போனார்ல. அப்போ முருகன் அவதாரம் பண்ண இடத்தை பார்த்தாங்களாம். அந்த இடத்திலே வால்மீகி பகவான் சொல்கிறார், ஸ்கந்தஸ்ய கீர்த்திம் மதுலாம் கதி கல்மஷ நாசினீம். கந்தனுடைய புகழை பாடினால் கலியினுடைய துன்பத்திலே இருந்து விடுபடலாம். ஸ்கந்தஸ்ய கீர்த்திம் அதுலாம் கலி கல்மஷ நாசினீம். அப்போ ராமாவதாரத்துக்கு முன்னாலே முருகனுடைய அவதாரம். ஒரு திரு முருகன் ஆங்கு உதித்தனன் உலகம் உய்ய. அது அவதாரம், உதிக்கிறது. நேற்று ராத்திரி மறைஞ்ச சூரியன் இன்னைக்கு காலையில உதிக்கிற மாதிரி. இதெல்லாம் அந்த காலத்திலே வால்மீகி முனிவரே ராமனை பற்றி பேசும் பொழுதும் விஸ்வாமித்திரர் ராமனுக்கு சொன்னதாக பாடும் பொழுதும் முருகன் பெருமையை பாடுகிறார். இது முருகனுடைய வரலாறு முழுக்க எழுதினார், பாடினார் கச்சியப்ப சிவாச்சாரியார். முருகப்பெருமான் என்ன பண்ணார் தெரியுமா? ஒவ்வொரு நாளும் அந்த பாட்டை திருத்தி மறுநாளைக்கு கொடுப்பார். இவர் திருத்தினதையெல்லாம் ஒழுங்கா எழுதிக்குவார். 10,345 பாட்டு முடிஞ்சது. கிட்டத்தட்ட ராமாயணமும் நம்ம கச்சியப்பர் எழுதிய கந்தபுராணமும் கிட்டத்தட்ட ஒரு மாதிரி. ராமாயணத்திலே மிகை பாடல்கள் 2000. இங்கே அவளது மிகைப்பாடல் இல்லை. பாடினாரா? திருத்தியாச்சா? எல்லா பாட்டும் முடிஞ்சுது. கந்தபுராணத்தை பாடியாச்சு. அது என்ன கந்தபுராணம்? சூரன், சிங்கன், தாருகன் 3 பேர் உலகத்திலே துன்பத்தை விளைவித்தார்கள். முருகப்பெருமான் தன்னுடைய வேலாயுதத்தினாலே அவர்களை வெற்றி கண்டு திருத்தி பணி கொண்டார். யாரு சூரன், சிங்கன், தாருகன்னா? நம்மள்ட்ட இருக்கிற ஆணவத்துக்கு சூரன்னு பேரு. நான் பண்ணனே, நான் தான் பெரியாடு, நான் சம்பாதிச்சேன், நான் யாரு தெரியுமா கேட்கிற மாதிரியா? இந்த ஆணவத்துக்குத்தான் சூரன்னு பேரு. 2வது சிங்கமுகன், கண்மம். ஆணவம், கண்மம், மாயை.
கண்மம்னா நல்லதும் பண்றோம், கெட்டதும் பண்றோம், எல்லாத்தையும் அனுபவிக்கிறோம். இந்த கண்மத்தை விட்டுட்டு விலக முடியலே. கண்மத்தை விட்டுட்டு விலகிட்டா பிறவி கிடையாது. இந்த கண்மத்துக்கு சிங்கமுகன்னு பேர். மூணாவது மாயை. மாயைக்கு தாருகன்னு பேர். இவங்க ரெண்டு பேரும் சூரனுக்கு தம்பிகள். ஆணவத்துக்கு தம்பி கண்மமும் மாயையும், சூரனுக்கு தம்பி சிங்கமுகனும் தாருகனும். மாயைன்னா என்ன தெரியுமா? இந்த இல்லாதது எல்லாம் இருக்குன்னு நம்புறமே, இதுதான் மாயை. என் கையில 70 லட்சம் ரூபாய் இருக்குன்னு சொல்றனே, இது மாயை. ரூபா போகுமா இல்ல நாம் போக போறனா எனக்கு தெரியாது. இன்னைக்கு இருக்கிறது நாளைக்கு இருக்காது. தூங்கையில வாங்குகிற மூச்சு கொஞ்சம் சுடிமாறி போனாலும் போச்சு. இல்லாதத இருக்குன்னு நினைக்கிறது மாயை. அப்போ சூரனாகிற ஆணவம், சிங்கமுகனாகிற கண்மம், தாருகனாகிற மாயை, மூன்றையும் முருகனாகிற கடவுள் தன் கையிலே உள்ள வேலாயுதமாகிற ஞானத்தினாலே வெற்றி கண்டு திருத்தி பணி கொண்டார். தாருகன் என்ன ஆனா? யானையா மாறி ஐயனாருக்கு வாகனமாகி விட்டான். சிங்கமுகன் என்ன ஆனா? சிங்கமாக மாறி அம்பாள் அபிராமி மீனாட்சிக்கு வாகனமாகி விட்டான். சூரபதுமன், சூரன்னு ஒருத்தன், பதுமன்னு ஒருத்தன், 2 பேரும் உள்ள இருந்தாங்களாம். எப்படி இருக்கு? ஒரு உடம்புக்குள்ள 2 ஆன்மாக்கள் இருக்கலாம். சில பேர் பேய் பிடிச்சிச்சுங்கிறோம் இல்ல, அப்போ அவனுடைய ஆன்மாவும் இருக்கும், பிடிச்ச பேயினுடைய ஆன்மாவும் உள்ள இருக்கும். இந்த பிடிச்ச பேய் இவனுடைய ஆன்மாவை கட்டுப்படுத்தும். அது மாதிரி இந்த சூர பதுமன் உடம்புக்குள்ள 2 ஆன்மாக்கள், ஒன்னு சூரன் இன்னொன்னு பதுமன். இந்த வேலாயுதத்தை விட்டு 2ஆ பிளந்தாரா, சூரன் மயிலானான், பதுமன் சேவலானான். யாரெல்லாம் முருகனை கும்பிட்டாங்களோ எல்லாரும் இப்ப வந்து சேவலையும் மயிலையும் கும்பிட ஆரம்பிச்சாங்க. இதுதான் கந்த புராண கதை, நம்ம சொந்த புராணம். நம்மள்கிட்ட உள்ள ஆணவன், கண்மம், மாயை முருகப்பெருமான் ஞானத்தினாலே வெற்றி கொண்டான். சரி, பாடியாச்சு. 10,345 பாட்டு கொட்டிட்டாரு. அருமையான வாக்கு பாடினாரா? அரங்கேற்றத்துக்கு ஏற்பாடு பண்ணியாச்சு. காஞ்சிபுரம் குமரகோட்டம். ஒரு பக்கம் ஏகாம்பரேஸ்வரர் கோயில், ஒரு பக்கம் காமாட்சி கோயில், நடுவில் முருகன் இருக்கிற குமரகோட்டம். இந்த சோமாஸ்கந்த மூர்த்தின்னு சொல்றீங்கள்ல, சிவபெருமானுக்கு 3 வடிவங்கள்: வேக வடிவம், யோக வடிவம், போக வடிவம். வேக வடிவம்ங்கிறது நம்ம பைரவர், தீமைகளை எல்லாம் எரிச்சு விடுவார், கால பைரவர். இது வேக வடிவம். யோக வடிவம்ங்கிறது தட்சிணாமூர்த்தி. கல்லாரின் புடையமர்ந்து நான்மறையார் அங்க முதல் கற்ற கேள்வி வல்லார்கள் 4வருக்கும் வாட்டிறந்த பூரணமாய் மறைக்கப்பாலாய் எல்லாமாய் அல்லதுமாய் இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டினாரே அந்த தட்சிணாமூர்த்தி. அது யோக வடிவம். கோயில்ல ஒரு பக்கம் அம்பாள், ஒரு பக்கம் சிவபெருமான், நடுவில் முருகப்பெருமான். காலைக்கும் இரவுக்கும் நடுவிலே மாலை உட்கார்ந்திருப்பது போலே, அந்தி மாலை போலே முருகப்பெருமான் அமர, ஒரு பக்கம் சிவம், ஒரு பக்கம் சக்தி, நடுவிலே ஞான குழந்தை. இதுக்கு பேரு சோமாஸ்கந்த மூர்த்தின்னு பேர். இதுதான் போக வடிவம். போக வடிவம்னா தெரியுமா? எல்லாருக்கும் இன்பங்களை வாரி வாரி தரக்கூடிய வடிவம் போக வடிவம். இப்போ பாடியாச்சு. காஞ்சிபுரம் குமரகோட்டம். இந்த காஞ்சிபுரத்தை மேலே நீங்க பிளேன்ல போய் பார்த்தா சோமாஸ்கந்தர் மாதிரியே இருக்கும். இந்த பக்கம் சிவபெருமான் ஏகாம்பரேஸ்வரர் கோயில், அந்த பக்கம் காமாட்சி அம்பாள், நடுவிலே முருகன். அட, நம்ம சோமாஸ்கந்த மூர்த்தி காஞ்சிபுரத்தில் கோயில் 3 கோயில் இருக்காரு. குமரகோட்டம் நடுவில், அங்கே அரங்கேற்றம். எல்லாரும் வந்து உட்கார்ந்துட்டாங்க. அந்த காலத்தில் பாட்டு எழுதுனா எல்லாருக்கும் முன்னாலே அரங்கேற்றம் பண்ணி விளக்கம் சொல்லணும். சந்தேகம் வந்தால் தீர்த்து வைக்கணும். ராஜா உட்கார்ந்துருக்கான், எல்லாரும் வந்தாச்சு. இவர் பாட்டை ஆரம்பிச்சாரா? திகட சக்கர செம்முகமைந்துளான் சகட சக்கர தாமரை நாயகன் அகட சக்கர விண்மணியா உரை விகட சக்கரன் மெய்ப்பதம் போற்றுவாம். நிறுத்துங்கன்னா ஒருத்தன். என்ன அது? என்ன முதல் வரி? திகட சக்கர. அது என்ன திகட சக்கர? திகழ் தசக்கரம். ஏய்யா, அது திகழ் தசக்கரம்னு சொல்ல வேண்டியதானே, ஏன் திகட சக்கரம்னு சேர்த்தீங்க? அது அது ஆமாம், இல் பிளஸ் டா சீக்குவல் டு டா அப்படின்னு வரும் அப்படின்னு இலக்கணத்தில் எங்கய்யா சொல்லியிருக்கு?
தமிழ் இலக்கணத்தில் எங்கே இருக்கு? ஒரு ஆள் அவ்வளவு அறிவாளி கேட்டுவிட்டேன். பல சமயத்தில் பேசுகிறவனை விட கீழே உட்காந்து கேட்குறவன் அறிவாளியாக இருப்பேன். பேசுகிறவன் அதை மனசில் வச்சுக்கிட்டே பேசணும். கேட்டானா இவர் தடுமாறி போயிட்டார். ஐயோ, இது நான் கொடுத்த வரி இல்லை, இது சிவபெருமானுக்கு புள்ள முருகப்பெருமான் கொடுத்த வரி. அப்ப முருகனையே வர சொல்லு. நின்று போச்சு அரங்கேற்றம், ஒரு வரியில நின்று போச்சு. அன்னைக்கு ராத்திரி பூரா முருகா 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 முருகா. மறுநாள் காலையில முருகன் சொன்னான், நீ போ, நான் வருகிறேன். கிறிஸ்தவ பெருமக்கள் சொல்வார்கள், எனக்கு முன்னே இறைவனுடைய அந்த சிறப்பு போய்கொண்டிருக்கிறது. அது மாதிரி கச்சியப்ப சிவாச்சாரியாருக்கு முன்னே முருகப்பெருமான் ஒரு தமிழ் புலவனாக போனான். அவன் தமிழ் புலவன் தானே. சங்கத்தமிழின் தலைமை புலவா தாளோ தாளேலோ, தமிழால் உயரும் சிவமாமலையாய் தாளோ தாளேலோ என்பது பழனிப்பிள்ளை தமிழ். சங்க புலவன் முருகன் அப்படி முன்னால போய் எல்லாரையும் ஒரு பார்வை பார்க்கிறான். திகட சக்கரம் என்பது எப்படி வந்ததுன்னு யாரு கேட்டா? புலவர் நான் தான் கேட்டேன். திகழ் தசக்கரம் என்பது திகட சக்கரம் என்று புணர்வதற்கு சோழ நாட்டிலே வீரசோழியம் அப்படின்னு ஒரு இலக்கண நூல் இருக்கு. அதிலே சந்தி படலம் 24வது பாட்டு இந்த இருக்குன்னு ஏட்டில் தூக்கி போட்டேன். அட, சோழ நாட்டிலே வீரசோழியமா? அந்த இலக்கண நூலை நாங்க பார்த்ததே கிடையாதே. பார்க்காததை நீங்கள் பார்க்க வேண்டும் என்றுதான் பரமன் மகன் திருவிளையாட்டு செய்தான். ஒரு தமிழ் நூல் காணாமல் போகக்கூடாதே என்றுதான் அதை காட்டுவிப்பதற்கு இப்படி அடியெடுத்து கொடுத்தான். எல்லாரும் கும்பிட்டாங்க, சாமி இந்த நூல் எங்களுக்கு தெரியாது, நீங்கள் தெரிவித்து விட்டீர்கள். எந்த இடத்திலே எல்லாம் தமிழ் நூல் இருக்கிறதோ அதை எல்லாருக்கும் தெரிவிப்பதுதான் முருகனுடைய நோக்கம். இப்ப புரியுதா? கிடைக்காத தமிழ் நூலை எல்லாம் எல்லா ஊருக்கும் போய் தெரிஞ்சு அலைஞ்சு வாங்கி கொண்டு வந்து நமக்காக பதிப்பித்து கொடுத்தாரே ஒரு தாத்தா. அவருக்கு என்ன பேரு? முருகன் பேரு, சுவாமிநாதன். ஊவே சாமிநாத ஐயர் எப்படி தெரியாத நூலையெல்லாம் கண்டுபிடித்து கொடுத்தாரோ அது மாதிரி சுவாமிநாதனாக முருகப்பெருமான், சுவாமிநாதன் ஆகிய முருகப்பெருமான் இப்போ ஒரு நூலை கண்டுபிடிச்சு கொடுத்தான். அரங்கேற்றம் ஆயிற்று, கந்தபுராணம் முடிஞ்சுது. நமக்கு தலைப்பென்ன தெரியுமா? கச்சியப்பருக்கு முன்னால் வாழ்ந்தவர் கம்பர். கம்பர் 9ஆம் நூற்றாண்டு, கச்சியப்பர் 300-400 வருஷம் பின்னால. அதனால கம்பரை கச்சியப்பர் நல்லா படிச்சிருக்காருன்னா எழுத்தண்ணி படிச்சிருக்கார். ரெண்டையும் ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது பல செய்திகள் நமக்கு தெரியுது. கம்பனை எழுத்தண்ணி படிச்சிருக்கார். அதனால கவி சக்கரவர்த்தி கம்பர் எந்தெந்த இடத்திலே எல்லாம் தன்னுடைய பேராற்றலை காட்டினாரோ அதையெல்லாம் நம்முடைய கச்சியப்ப சிவாச்சாரியார் தான் எடுத்துக்கொண்டு அந்த பேராற்றலை காட்டினார். நான் ஒரு 4-5 இடங்களை மட்டும் அப்படி ஒப்பிட்டு காட்டப் போகிறேன். இது நிறைய இருக்கு. வரிகள், சொற்கள் அப்படியே வரும். பெரும்பகுதி இந்த பின்பகுதியில, அதாவது நம்ம கம்பன்ல சுந்தரகாண்டம், யுத்த காண்டம், அதே மாதிரி இங்கே கடைசியில் உள்ள காண்டங்கள். அங்கே சொற்கள், அந்த வரிகள் எல்லாத்தையும் கம்பரிடத்திலே இருந்து வாங்கி கொண்டு கச்சியப்பர் தன்னுடைய அற்புதமான மாலையிலே மலராக மாற்றி இருக்கிறார். ஒரு இடம் காட்டுறேன். அஜமுகி ஓலமிடுகிறாள். ஆமா, யார் இந்த அஜமுகி? இதெல்லாம் நமக்கு தெரியாதே. ராவணனுக்கு ஒரு தங்கை சூர்பனகை. அது மாதிரி இந்த சூரனுக்கு ஒரு தங்கை அஜமுகி. அஜமுகின்னா ஆட்டு முகம். அவங்க அப்பாவும் அம்மாவும், அவங்க அப்பா காசியப்ப முனிவர், அம்மா மாயை. மாயை அசுரர் கூட்டத்தை பெருக்கணும்னு காசியப்பரை போய் மயக்கினாள். முதல் ஜாமத்திலே 2 பேரும் இணைந்தார்கள். சூரம் பிறந்தான் மனுஷ உடம்புல. அவனோட லட்சக்கணக்கான அசுரர்கள் அந்த வேர்வையில் பிறந்தார்கள். அடுத்த ஜாமத்திலே 2 பேரும் சிங்கமாக மாறி கூடினார்கள். அப்பர் சிங்க தலையோட 2000 கை 1000 தலை சிங்கமுகன் தோன்றினான். அதுக்கடுத்த ஜாமத்தில் யானையாக மாறி 2 பேரும் இணைந்தார்கள்.
தாருகன் யானை வடிவத்திலே தோன்றினான். அவங்களுடைய வேர்வையிலே கோடிக்கணக்கான அசுரர்கள் அப்புறமா கடைசி யாமத்திலே ஆடாக மாறினார்கள். அப்பொழுது பிறந்தவள் அஜமுகி. இந்த அன்னங்களுக்கு கொஞ்சம் கூட சளைக்காதவள். அங்கே விபீஷணை எப்படியோ இங்கே சிங்கமுகன் அப்படி, அங்கே சூர்பனகை எப்படியோ இங்கே அஜமுகி அப்படி. அங்கே சிறையிருந்தது சீதை, இங்கே சிறையிருந்தது தேவேந்திரன் பிள்ளை ஜெயந்தன். இந்த ஜெயந்தன் தேவேந்திரனுக்கு பிள்ளை. சூரனுக்கு ஒரு மகன், அவனுக்கு பேர் தெரியுமா? பானுகோபன். சூரியனையே கோபித்தவன். அங்க இந்திரஜித்தே, இங்க பானுகோபன். அப்படியே எடுத்துக்கலாம் நீங்க ரெண்டையும். இப்போ நம்ம அஜமுகி ஆட்டுத்தலை, ஆனா அழகான உடம்பாக மாற்றி கொண்டவள். எல்லா பக்கத்திலையும் அப்படி சுத்தி வர்றா. தேவேந்திரனுடைய மனைவி இந்திராணி. இந்த இந்திராணியை அடைய வேணும் என்று சூரன் நினைக்கிறான். அஜமுகி இந்திராணியை தேடுகிறாள். நம்ம கும்பகோணத்துக்கு பக்கத்தில் நம்ம சீர்காழி, அங்கே ஒரு கோயிலை உண்டு பண்ண வேண்டும் என்று ஆசைப்பட்டு தேவேந்திரன் கும்பிட்டு கொண்டிருக்கிறான். காவேரி இவனுக்காக வந்தது. காவேரியில் சிவபூஜை செய்கிறான். தேவேந்திரன் தன்னுடைய மனைவி இந்திராணியை அங்கே விட்டு சிவபெருமான் கிட்ட போய் பிரார்த்தனை பண்ண போயிட்டான். இந்த இந்திராணி தனியா இருக்கிற பொழுது இவளுக்கு யாரு காவல்? ஐயப்பனை காவலாக்கினார்கள். ஐயப்பனுடைய ஒரு தளபதி வீரமாகாளர், கருப்பண்ணசாமிங்கிறமில்ல, அவரை காவலுக்கு வச்சாங்க. இந்த அஜமுகி அந்த பகுதிக்கு வந்துட்டா. இந்திராணியை பார்த்தா, தூக்கிவிட்டு போக நினைச்சா. வீரமாகாளர் வந்தாரா, அஜமுகி கையை வெட்டி விட்டார். அங்கே மூக்கும் முளையும், இங்கே கையை வெட்டி விட்டாரா. அங்கே யார் அழுதா? சூர்பனகை அழுதாள். இங்கே யார் அழுதா? அஜமுகி அழுதாள். இந்த ரெண்டு ஓலத்தையும் இப்போ உங்களுக்கு நான் படித்து காட்டுறேன். உங்களுக்கே அந்த வித்தியாசம் தெரியும். அஜமுகி ஓலமிட்டாள். ஒன்னார்தம் சூழ்ச்சியினால் ஒரு முனிவன் என் சிறுவர் உயிர் கொண்டு உற்றான். இந்நாடில் அகுதன்றி ஒருவனை கொண்டு எனது கையும் இழப்பித்தாரே. பின்னாடி வருத்த முற நந்தரசு புரிந்தனையாள் பிழையீதன்றோ மன்னாவோ யான் பட்ட இழிவரவை மதிக்கிலாயோ. சூரனாகிற மன்னா, நாம் பட்டபாடு உனக்கு தெரியலையா? சிறை செய்த மருகாவோ. யாரு? வானவனை சிறை செய்த மருகா மாப்பிள்ளை. யாரு? பானுகோபன். சிறை செய்த செங்கதிரோன் ஆதியில் மெய் தீண்டுதலும் முனைந்து பற்றி சிறை செய்த மருகாவோ ஒருவன் என்னை செங்கை தீண்டி குறை செய்து போவதுவோ வினவுகிலாய் ஈதென்ன கொடுமைதானே. அண்ணனே மன்னாவோன்னு கூப்பிட்டா. மாப்பிள்ளைய மருகாவோன்னு கூப்பிட்டா. யாரு? அஜமுகி. இப்ப ராமாயணத்துக்கு போங்க. கச்சியப்ப சிவாச்சாரியார் அஜமுகியை இப்படி ஓலமிட முன்னாலே இதுக்கு பிள்ளையார் சொல்லி போட்டது யார் தெரியுமா? நம்ம கவிச்சக்கரவர்த்தி கம்பர். சூர்பனக மூக்கும் முளையும் அறுபட்ட உடனே அவ அழுதாள். உரனெறிந்து விள என்னை உதைத்து உருட்டி மூக்கறிந்த நரனிருந்து கண் பார்க்க நான் கிடந்து புலம்புவதோ கரனிருந்த வனமன்றோ இவை படவும் கடவேனோ அறனிருந்த மலையெடுத்த அண்ணாவோ அங்கே மன்னாவோ இங்கே அண்ணாவோ அறனிருந்த மலையை தூக்கின அண்ணா. இப்படி மனுஷங்க என் மூக்கை வெட்டி விட்டார்களே. காணமதில் இடையிடுவர் காதொடு மூக்குடன் அறிய மானமதாய் பாவியேன் இவன் மடிய கடவேனோ. தானவரை கருவறுத்து சதமகனை தலையிட்டு வானவரை பணிகொண்ட மருகாவோ. அங்கே மருகாவோ, இங்கேயும் அதே மருகாவோ. ஆனால் ஒன்று ஒத்துக்கணும், கச்சியப்பருக்கு மேலே கம்பன் நிற்கிறான். அதை மறக்கவே முடியாது. கச்சியப்பர் தோள் மேலே கம்பன் உட்கார்ந்து இருக்கிறான். உண்மையில் முன்னால் வந்தவன் கம்பன், பின்னால் வந்தது தான் கச்சியப்பர். ஒன்று சொல்கிறா பாருங்க இந்த சூர்பனகை, ஏன்பா நான் இவ்வளவு கத்துறனே எல்லாருக்கும் கேட்கலையா? எல்லாரும் கும்பகர்ணனை மாதிரி தூங்கிட்டீங்களா? கொல்லீரும் படை கும்ப கருணனை போல் குவலயத்துள் எல்லீரும் உறங்குதிரோ யான் அடைத்தல் கேளியிரோ. இது கம்பனுடைய தனித்தன்மை.
அதுக்கு பக்கத்தில் ஒருத்தலும் போக முடியாது. நான் ஒன்று சொன்னேன். இந்த ரெண்டாவது பாருங்க, சீதை. அசோகவனத்திலே சீதை. சீதைக்கு பெருமை பூரா சுந்தரகாண்டம் தான். ராமனோடு இருந்த சீதையை காட்டிடும். ராமனை பிரிந்து இருந்து அழுதாளே, அந்த சுந்தரகாண்டத்து சீதைதான் சிறப்பு மிக்கவள். அவளைத்தானே ஆஞ்சநேயம் பார்த்தான், அவளைத்தானே என் பெருந்தேவின்னு சொன்னா. ராமா, நீ எனக்கு தெய்வம், அவள் எனக்கு பெருந்தெய்வம். எங்க பேராசிரியர் டாக்டர் வாசுப மாணிக்கனார் திருவாசகத்தை பற்றி ஒரு விளக்கம் கொடுக்கிறார். திருவாசகம்னா என்ன தெரியுமா? மாணிக்க வாசகர் அழுது 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 அடியடைந்தார். அந்த மாணிக்க வாசகருக்கு சிறப்பு ஆண்டவனை நோக்கி அழுத அழுகை திருவாசகம், ராமனை நோக்கி அழுத அழுகை சுந்தரகாண்டம். அதனாலே சமய இலக்கியத்தின் சுந்தரகாண்டம் திருவாசகம்னு சொன்னார். சமய இலக்கியத்தின் சுந்தர காண்டம் திருவாசகம். ஏன்? அழுத சீதை. இங்கே மாணிக்க வாசகர் அழுதார், அங்கே சீதை அழுதாள். சீதை வருத்தப்பட்டாளா? அதே மாதிரி கந்த புராணத்திலே தேவேந்திரன் மனைவியை அழைச்சிக்கிட்டு காஞ்சிபுரத்தை விட்டு அப்படியே வந்து கடைசி சீர்காழிக்கு வந்துட்டான். ஆனால் இந்திரனுடைய மனைவி இந்திராணி தேவலோகத்தில் இருந்து அவங்க கூட வந்துட்டான். பிள்ளை ஜெயந்தன் தேவலோகத்தில் இருந்தான். சூரனுடைய மகன் பானுகோபன் தேவலோகத்தை நெருப்புக்கு இரையாக்கி எல்லாரையும் சிறைப்படுத்தி கொண்டாந்துட்டான். இப்போ இந்திரனுடைய பிள்ளை ஜெயந்தன் சூரனுடைய சிறையில் கிடக்கிறான். வான் சுமந்த தேவர்கள் அத்தனை பேரும் மீன் சுமக்கிறார்கள். பிரம்மா அங்க நின்றுகிட்டு வேதம் படிக்கிறார், பஞ்சாங்கம் சொல்கிறார். தேவர்கள் மீன் சுமக்கிறார்கள். ஜெயந்தன் சிறையிலே கஷ்டப்படுகிறான். அங்கே அசோகவனத்திலே சீதை, இங்கே சிறையிலே ஜெயந்தன். சீதையின் துன்பம். அந்த பாட்டை படிக்கிறேன், கேளுங்க. வாராதொடியான் எனும் வன்மையினால் 1000 கோடி இடர்குடைவேன் தீரா ஒரு நாள் வடி சேவகனே நாராயணனே தனிநாயகனே. நாராயணமூர்த்தியே, தனியான நாயகனே, நீ வராமல் இருக்க மாட்டே அப்படின்னு நினச்சிக்கிட்டு நான் உயிரை வச்சுக்கிட்டு இருக்கேன். இது சீதை. இப்போ இதை அப்படியே எடுத்துக்கிடுங்க. எதுக என்ன? வாரா ஓரா தீரா நாரா நாராயணனே. இப்போ அப்படியே இதை கட்சி எப்படி எடுத்துக்கிட்டார். யார் அழப்போறா? ஜெயந்தன் அழப்போறான். நாராயணனும் அந்த நான்முகனும் நாடறிய பேராதியான பெருமான் உயிர்க்கெல்லாம் ஆராயின் நீ அன்றி ஆரே துணையாவார் வாராய் தமியேன் உயிரளிக்க வாராயே. எதுக கூட அப்படியே இருக்கு. அங்கே நாராயணன்னா இங்கேயும் நாராயணன். ஜெயந்தன் யாரை நோக்கி அழுதான்? சிவபெருமானை நோக்கி அழுதான். ஏன்னா முருகன் அவதாரம் பண்ணாலாம் ஜெயந்தனுக்கு தெரியாது, அது பின்னாலே. அதனாலே சீதாதேவி சிறைப்பட்டாளே, அப்பொழுது அவள் அழுத அழுகை, ஜெயந்தன் சிறைப்பட்ட பொழுது அவன் அழுத அழுகை, ரெண்டையும் அப்படியே ஒப்பிட்டு பார்ப்போமே. ஆனால் கச்சியப்ப சிவாச்சாரியார் கம்பனை எழுத்தெண்ணி படித்திருக்கிறார். தன்னை மீறி அந்த வார்த்தைகள் வந்து விடுகின்றன. முன்னோர் மொழி பொருளை அன்றி அவர் உரையும் அவர் மொழியும் அவர் சொல்லும் பொன்னே போல் போற்றுவோம். அதனாலே அப்படி பேசி இருக்கிறார். இதை நம்ம ஒப்பிட்டு பார்த்தாத்தான் தெரியும். இது மாதிரி ஒரு 4-5 இடம் நான் அந்த வேலும் வில்லும் படிச்சிருக்கிறேன். அதில் ராப்பி சேது பிள்ளை வரிக்கு வரி எடுத்து காட்டுவார். அவர் மாதிரி ஒரு சக்கரவர்த்தி பார்க்க முடியாது. நான் அவர் கூட பழகி இருக்கிறேன். நான் பிகாம் படித்த பொழுது 1962 காரைக்குடி அழகப்பா கல்லூரியில் ராப்பி சேது பிள்ளையை பார்த்து பழகி, நான் சின்ன பையன், அவர் ரொம்ப ஈடுபாடாக கேட்பார். நம்ம கொஞ்சம் தமிழ் பேசிட்டா பக்கத்தில் வந்துடுவார். அப்போ கேட்டது வேலும் வில்லும். இப்போ அதை சொல்லக்கூடிய வாய்ப்பு நம்முடைய ஐயா ஆகக்கூடிய வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. கம்பனை எங்கே தொட்டாலும் இனிக்கும். கச்சியப்பரை அதே மாதிரி எங்கே தொட்டாலும் இனிப்பார். ஏன்னா ரெண்டும் ஒன்று தான். இப்போ பலாப்பழம் இருக்குது, இது பலாச்சொலை, அது பலாப்பழம். எந்த இடத்தை எடுத்தாலும் சரி,
கச்சியப்பருடைய பாட்டுக்கிட்ட போனால் அங்கே கம்பருடைய அந்த ஒரு மனம் வீசும். இப்போ இன்னொரு இடத்துக்கு போகிறேன். நம்ம ஆஞ்சநேய சுவாமி சுந்தரகாண்டம் தொடக்கம் ஒரு பிரதோஷத்தன்னைக்கு இலங்கைக்குள்ளே போகிறார். போய் இலங்கையை பார்க்கிறார். ஆகா, இந்த இலங்கை எப்படி இருக்கிறது, இது எதனால இப்படி இருக்கிறது, இங்கே உள்ள வீரர்கள் எல்லாம் எவ்வளவு பெரிய வீரர்கள். அப்படியே ராவணனுடைய சைனியங்களை பார்க்கிறாரா. பார்க்கிற பொழுது நம்ம ஆஞ்சநேய சுவாமி அற்புதமாக பாடுவதாக கவி சக்கரவர்த்தி கம்பர் பாடுகிறார். காயத்தால் பெரியர் வீரம் கணக்கிலார் உலகம் கல்லும் ஆயத்தார் வரத்தின் தன்மை அளவற்றார் அறிதல் தேற்றா மாயத்தார் அவர்க்கு எங்கேனும் வரம்பும் உண்டாமே மற்றோர் தேயத்தார் தேயம் சேரல் தெருவில் ஓர் தெருவில் சேரல். அனுமன் கண்ட இலங்கையை அப்படி பேசுகிறார். எல்லாம் பெரியவர்கள். எப்படி? காயத்தால் பெரியர் வீரம் கணக்கிலர்னாரா. இது அப்படியே கச்சியப்ப சிவாச்சாரியார் எடுத்துக்கிட்டார். வீரபாகு தேவர் முருகப்பெருமான் திருச்செந்தூரில் வந்து உட்கார்ந்திருக்கார். திருச்செந்தூரில் இருந்து கடலுக்குள்ளே இருக்கு வீரமகேந்திரம். வீரமகேந்திரத்தில் தான் சூரனுடைய ஆட்சி. அவனுக்கு தலைநகரம் அதுதான். கடலுக்குள்ளே ரொம்ப தூரம் போகணும். இங்கே திருச்செந்தூர்லேருந்து போகணும். திருச்செந்தூர்லேருந்து போயிட்டு திரும்பணும், தூது அனுப்பணும். அங்கே ஆஞ்சநேயன் தூது, இங்கே அது மாதிரி வீரபாகு தூது. வீரபாகுன்னா யாரு? முருகனுடைய தம்பி. முருகனுக்கு 9 தம்பியர். சிவபெருமானுடைய நெத்திக்கண்ணில் இருந்து முருகப்பெருமான் தோன்றினார் அல்லவா. அதை பார்த்த உடனே அம்பாள் பராசக்தி அந்த இடத்திலிருந்து ஏதோ பயந்த மாதிரி ஓடினாலாம். அவ கால் சலங்கையிலிருந்து 9 மணிகள் தெரித்து விழுந்தன. அந்த 9 மணிகளும் 9 பெண்களாக மாறினார்கள். அவர்கள் வயிற்றிலே 9 வீரர்கள் கருவாகினார்கள். அந்த 9 வீரர்களில் முதலாவது வீரர் வீரபாகு தேவர். வேலவர்க்கு முன்னிருப்பவர் வீரபாகு தேவர். இங்கே ஆஞ்சநேயன் மாதிரி அங்கே வீரபாகு. வீரபாகு தேவர் கடல்ல போய் தாண்டினார். வீரமகேந்திரத்துக்கு போயிட்டார். அங்கே உள்ள சேனையை பார்க்கிறார். காயத்தால் பெரியர் அப்படின்னு கம்பர் சொன்னாரா. இப்போ கச்சியப்பர் பாடுகிறார். வரத்தினில் பெரியர் மாய வன்மையில் பெரியர் மொயம்பின் உரத்தினில் பெரியர் வெம்போர் ஊக்கத்தில் பெரியர் எண்ணில் சிரத்தினில் பெரியர். இவனுக்கு ஒரு தலை இல்லை, ஆடாளுக்கு 7-8 தலை. எண்ணில் சிரத்தினில் பெரியர் சீத்த செய்கையில் பெரியர் தாங்கும் கரத்தினில் பெரியர் யாரும் காலினில் பெரியர். அம்மா வாயுதேவனை விட பெரியவர்கள். கவிச்சக்கரவர்த்தி கம்பர் காயத்தால் பெரியர்னு சொன்னாரா. அதை எடுத்துக்கிட்டு இத்தனை பெரியர் பட்டியல் போட்டார் நம்முடைய கச்சியப்ப சிவாச்சாரியார். அப்போ இந்த கம்பராமாயணத்துக்கு விளக்கம் கச்சியப்பருடைய கந்தபுராணம். இப்போ அடுத்தடுத்துக்கு போறோம். ஆஞ்சநேய சுவாமி ராவணனுடைய சபைக்கு போய்விட்டார். அவரா போனார். இந்திரஜித்தன் பெரிய பிரம்மாஸ்திரத்தினாலே கட்டி இழுத்துக்கிட்டு போயிட்டான். ஆமா, பிரம்மாஸ்திரம் ஆஞ்சநேயனை கட்ட முடியுமா? முடியாது. எந்த அஸ்திரமும் அவரை கட்ட முடியாதுன்னு அவருக்கு வரம் கிடைச்சிருக்கு. அதனாலே என்ன பண்ணார்? கட்டுப்பட்ட மாதிரி நடிச்சார். பிரம்மாஸ்திரத்துக்கு கட்டுப்பட்ட மாதிரி நடிச்சார். இந்திரஜித்தன் பிரம்மாஸ்திரத்தை விட்டு அவரை கட்டி இழுத்துக்கிட்டு வந்துட்டான். சபைக்கு வந்தாச்சு. சபைக்கு வந்த உடனே அப்படி முன்னால யார் இருக்கா? ராவணேஸ்வரன் இருக்கிறான். இந்த ராவணங்கிட்ட ராமனை பற்றி ஆஞ்சநேயர் சொல்லணும். அருமையான பாட்டு. ராமபிரானை ஆஞ்சநேயன் சொல்வதுதானுங்க உண்மையா இருக்க முடியும். பகவானை பக்தன் பாடுகிறான். மூலமும் நடுவும் ஈரும் இல்லதோர் மும்மைத்தாய காலமும் கணக்கும் நீத்த காரணன் கைவில் ஏந்தி சூலமும் திகிரி சங்கும் கரகமும் துறந்து தொல்லை ஆலமும் மலரும் வெள்ளி பொறுப்பும் விட்டு அயோத்தி வந்தான். ராமனை என்னன்னு நினைச்சுட்டு இருக்கேன்?
அவன் மூவருள் ஒருவனா? இல்லை, மூவருக்கும் மேலான மூர்த்தி. திருவாசகத்திலே மாணிக்க வாசக சாமி சொல்லுவாரே, தேவர்கோ அறியாத தேவதேவன் செழும் பொழுதுகள் பயந்து காத்து அடிக்கும் மற்றை மூவர் கோனாய் நின்ற முதல்வன் மூர்த்தி. அவன் 3 பேர்ல ஒருத்தன் இல்லை, மூவர் கோனாய் நின்ற முதல்வன். அது மாதிரி ராமன் யார் தெரியுமா? மூலமும் நடுவும் ஈரும் இல்லதோர் மும்மைத்தாய காலமும் கணக்கும் நீத்த காரணன். அவனுக்கு ஆதி கிடையாது, அவனுக்கு அந்தம் கிடையாது, நடு கிடையாது, 3 பேரும் ஒண்ணுதான். அவனுக்கு காலம் கிடையாது, அவன் காலத்தை நீத்தவன், கணக்கை தாண்டியவன், கையில வில்லை ஏந்தி வந்தான். சிவபெருமான் சூளம் வச்சிருப்பாரே, திருமால் சக்கரம் வச்சிருப்பாரே, நம்ம பிரம்மா கரகம் வச்சிருப்பாரே, அதையெல்லாம் தூக்கி வச்சுவிட்டு வில்ல தூக்கிக்கிட்டு வந்தானா. ஆலமும் மலரும் வெள்ளி பொறுப்பும் விட்டு வந்தான். ஆடிலையை விட்டு வந்தான், தாமரையை விட்டு வந்தான், கைலாசத்தை விட்டு வந்தான். 3ம் ஒன்றான மூர்த்தி ராமன் அப்படின்னு அற்புதமாக கவி சக்கரவர்த்தி பாடுகிறார். மூலமும் நடுவும் ஈரும் இல்லதோர் மும்மைத்தாய காலமும் கணக்கும் நீத்த காரணன் கைவில் ஏந்தி சூலமும் திகிரி சங்கும் கரகமும் துறந்து தொல்லை ஆலமும் மலரும் வெள்ளி பொறுப்பும் விட்டு அயோத்தி வந்தான். அதையெல்லாம் விட்டு விட்டு அயோத்திக்கு வந்தான். இப்போ இதே மாதிரி வீரபாகு தேவர் முருகனை பத்தி சூரங்கிட்ட சொல்ல போறார். முருகன் யாரு? பரமன், பரம்பொருள். சூரா, உனக்கு யார் எல்லா விதமான வரங்களையும் கொடுத்தாரோ அவர்தான் முருகனாக வந்திருக்கிறார். முன்னவர்க்கு முன்னாகுவோர் தமக்கும் முற்பட்டு தன்னை நேரிலாது ஈசனாம் தனிப்பெயர் தாங்கி இன்னுயிர்க்கு உயிராய் அரு உருவமாய் எவர்க்கும் அன்னை தாதையாய் இருந்திடும் பரமனே அவன்கான். முருகன் யார் தெரியுமா? எல்லாருக்கும் அம்மா அப்பாவாய் இருக்கிறானே, அருவும் உருவமாய் இருக்கிறானே, அவன்தான் முருகன். நீ நினைக்கிற மாதிரி அவன் சின்ன பிள்ளை இல்லை, அவன் பல்லு முளைக்காத பாலகன் இல்லை. அவன் யார் தெரியுமா? சிவபெருமானுடைய தனி வடிவம் பெற்றவன். முன்னவர்க்கு முன்னவன், முன்னை பழம்பொருட்கும் முன்னை பழம்பொருளே, பின்னை புதுமைக்கும் வேத்தும் அப்பெற்றியனே. அப்படிப்பட்டவன் அவன் வந்தான். இன்னுயிர்க்கு உயிராய் அரு உருவமாய் எவர்க்கும் அன்னை தாதையாய் இருந்திடும் பரமனே அவன் கான். சரி, அடுத்த இடம் மந்திராலோசனை சபை. எல்லாரும் உட்கார்ந்து இருக்கிறாங்க. சூரன் மேல உட்கார்ந்து இருக்கிறான், இங்க ராவணன் மேல உட்கார்ந்து இருக்கிறான். நம்ம முதல்ல ராவணனை பார்க்கலாமா? ராவணன் உட்கார்ந்து இருக்கிறான். எல்லாரும் கூடியிருக்கிறார்கள். எப்போ? ஆஞ்சநேய சாமி வந்து சுந்தரகாண்ட கடைசியில இலங்கையை பூரா எரிச்சு விட்டு போயிட்டார். எங்க உட்கார்ந்தாலும் சுடுது. கோபம் வருது ராவணேஸ்வரனுக்கு. நான் இப்படி உட்கார்ந்து இருக்கிறேன், என்னடா என்னுடைய வாழ்க்கை, ஒரு குரங்கு சுட்டுட்டு போயிடுச்சே. விபீஷணன் பேசுகிறான். அண்ணா, நான் உன்னை அண்ணனாக மட்டும் நினைக்கவில்லை, என் அப்பாவாக நினைக்கிறேன், எனக்கு தெய்வமாக நினைக்கிறேன், எல்லாமாக நினைக்கிறேன். உன்னுடைய இந்திர பெரும்பதம் போகப் போகிறது, அதை நீ இழக்கப் போகிறாய் என்று வருத்தத்தோடு பேசுகிறேன், கேளண்ணா. என்னது இந்திர பெரும்பதம்? ஆமா, இந்திரனை விட பெரிய வாழ்வில்லை ராவணேஸ்வரனுக்கு. உலகத்திலே ஈஸ்வரப்பட்ட 2 பேருக்குத்தான், ஒன்னு பரமேஸ்வரன், இன்னொன்னு ராவணேஸ்வரன். சனீஸ்வரன் எல்லாம் கிடையாது. சனை சரண், மெதுவாக சஞ்சரிப்பவன் என்பதை நம்ம பயந்து போய் சனீஸ்வரன் மாத்தி விட்டோம், அவ்வளவுதான். யார் 2 பேரு? ராவணேஸ்வரன், பரமேஸ்வரன். எந்தை நீ, யாரு பேசுறா? விபீஷணன் பேசுறா. யாயும் நீ, என் முன் நீ, தப வந்தனை தெய்வம் நீ, மற்றும் முற்றும் நீ இந்திர பெரும்பதம் இழக்கின்றாய் என நொந்தனன் ஆதலின் நுவல்வதாயினேன்.
நீ இந்திர பெரும்பதத்தை விட போறே, உனக்கு கிடைச்ச பெரிய வாழ்க்கை போக போகிறது. வாரணம் பொருத மார்பு வரையினை எடுத்த தோள் நாரத முனிவர்க்கேற்ப நயம்பட உரைத்தனா தாரணி மௌலி 10 சங்கரம் தந்தவாள் வீரம் இவற்றோடு வாழ்கிறாயே, இந்த இந்திர பெரும்பதம் இழக்கின்றாய் என்று பேசுகிறேன். இது யாரு பேசினது? விபீஷணே. வச்சுங்க. இப்ப அங்கே கச்சியப்ப சிவாச்சாரியார் கந்த புராணம். சூரனுக்கு தம்பி சிங்கமுகாசுரன் அவன் பேசுறான், அண்ணா மந்திரத்தகும் தானை அந்தலைவரும் மகாரும் தந்தமக்கியல் வன்மையே சாற்றியதல்லால் இந்திர பெரும் திருவுரும் உந்தனக்கு இயன்ற புந்தி சொற்றிலர் இம்மொழி கேள் என புகழ்வான். அண்ணா, இந்த பேசுறவங்கள் எல்லாம் உனக்கு தகுந்ததா ஜால்ரா தட்டுனாங்களே தவிர உனக்கு எது இப்ப தேவையோ அதை சொல்லல. உனக்காக உனக்கு பிடித்தமானதை பேசினார்களே தவிர உனக்கு எது சரியோ அதை பேசவில்லை. இந்திர பெருந்திருவுரும் உனக்கு. அது என்ன இந்திர பெருந்திரு? இந்திரனுக்கு சமானமாக வாழக்கூடிய உனக்கு. அங்கே விபீஷண இந்திர பெரும்பதம் நானா, இங்கே சிங்கமுகன் இந்திர பெருந்திரு. இந்திர பெரும்பதம் இந்திர பெருந்திரு. கேட்டுங்க, ரெண்டும் காலம் வேற. எவ்வளவு ஈடுபாடு இருந்தா கச்சியப்ப சிவாச்சாரியார் கம்பனை இப்படி எடுத்தாளுவார். மந்திரத்தரும் தானையந்தலைவரும் மகாரும் உன் பிள்ளைகளும் தந்தமக்கியல் வன்மையே சாற்றியதல்லால் இந்திர பெரும் திருவுரும் உந்தனக்கு இயன்ற புந்தி சொற்றிலர் இம்மொழி கேள் என புகழ்வான். அவன் இந்திர பெரும்பதம், இங்கே இந்திர பெரும் திரு. அடுத்தது எடுத்துங்க. இன்னும் அருமையான பாட்டு. எங்க தொட்டாலும் இனிக்கும், பால்கோவா எங்க சாப்பிட்டாலும் இனிக்கும். சூரன் ராவணன். சூரன் வீரபாக தேவரை பார்க்கிறான். ஏயா யாரோ ஒருத்தனை போய் கடவுளுங்கிற? இந்த முருகனா கடவுள்? காத்தினாலே தள்ளப்பட்டவன், நெருப்பினாலே சுடப்பட்டவன், கங்கை ஆற்றில் தாக்குண்டவன், சரவண பொய்கையில் அலை உண்டவன், வேற்று பேர் முலை உண்டவன், கார்த்திகை மாதர்கள் பால் குடித்தவன், விளையாடும் நேத்தைய பிள்ளை, இவனையா கடவுள்னு சொன்னேன், பரம்பொருள்னு சொன்னியே? சூரன் கேட்கிறான், முருகனை பற்றி குறைத்து பேசுகிறான். காற்றில் தள்ளுண்டு, நெருப்பில் சூடுண்டு, கங்கை ஆற்றில் தாக்குண்டு, சரவணம்புக்கு அலையுண்டு, வேற்று பேர் முலை உண்டு, அழுதே விளையாடும் நேற்றை பாலனையோ பரம்பொருள் என நினைந்தாய். நேற்றைய பாலகனையா பரம்பொருள்னு சொன்னாய்? சிங்கமுகாசுரா, என்ன இப்படி பேசிவிட்டேன்? இது சூரன். அதே மாதிரி இங்கே வாங்க. ராவணன் பார்க்கிறான், என்ன சொல்றான்? இந்த ராமனா கடவுள்? ஓட்ட வில்ல உடைச்சவன், ஒண்ணுமில்லாத மரத்தில அம்ப விட்டவன், கூனி சூழ்ச்சியால் அரசு இழந்தவன், நாம் பண்ணின வேலையினால மனைவியை விட்டு விட்டு தவிச்சுக்கிட்டு இருக்கிற மனுஷன். இவன் பெருமையை உன்னை அல்லால் யார் சிறப்பாக உரைப்பார்கள்? ஊனவில் இருத்து ஓட்டை மா மரத்துள் அம்பு ஓட்டி, கூனி சூழ்ச்சியால் அரசிழந்து உயர்வனம் குறுகி யான் இழைத்திட இல் இழந்து இன்னுயிர் சுமக்கும் மானுடன் பலி நீ எலாது யார் உலர் மதிப்பார்? இந்த மனுஷனை போய் கடவுள்னு சொல்றியே, ஒன்னை விட்டுட்டு வேற யாருக்குடா இந்த அறிவு வரும்? சரி, இன்னொரு இடம் காட்டுறேன். வீரபாகு தேவர் வீரமகேந்திரத்தை பார்க்கிறார். வீரமகேந்திரத்தை பார்க்கிறாரா? பார்த்துட்டு பேசினார். அதை நம்ம அப்பவே எடுத்துக்கிட்டோம். அதுக்கு அடுத்தாப்புல வீரத்தில் சிறப்பு, அதை எடுத்துக்கிட்டோம். விபீஷணன் சொன்ன அறிவுரை, அதை எடுத்துக்கிட்டோம். இப்போ இவன் பண்ணின பரிகாச பேச்சை எடுத்துக்கொண்டு விட்டோம். அடுத்தாப்புல இதே மாதிரி இன்னொரு காட்சி, எல்லாருக்கும் ரொம்ப பிடித்தமான காட்சி, முக்கியமான காட்சி. ராமாயணத்தில் எந்த இடம் ரொம்ப முக்கியம்? ராவணேஸ்வரனை பார்த்து
ராமச்சந்திரமூர்த்தி இன்று போய் போர்க்கு நாளை வா, அதானே முக்கியம். அதே மாதிரி முருகன் அங்கே சூரங்கிட்ட சொன்னானாம். கச்சியப்பர் சொல்ல வைக்கிறார். இங்கே என்ன பாட்டு? ஆளையா உனக்கமைந்தன மாருதம் மறைந்த பூளையா என கண்டனை இன்று போய் போர்க்கு நாளை வா என நல்கினன் நாகிழங்கமுகின் வாழை தாவுரு கோசல நாடுடை வள்ளல். ஆளையா, நீ நல்ல ஆளையா, உனக்கு வந்த அத்தனை பேரும் பஞ்சு பறக்கிற மாதிரி பறந்துட்டாங்க. ஆளையா உனக்கு அமைந்தன, இவர்களையெல்லாம் வைத்து நன்றாக ஆளத் தெரியாதவனே, இனிமேலாவது நன்றாக ஆள் ஐயா. ஆள் ஐயா உனக்கு அமைந்தன மாருதம் அறைந்த பூளையா என கண்டனை. காத்தில பூள பஞ்சு பறக்கிற மாதிரி எல்லாரும் பறந்து விட்டார்கள். ஆளையா உனக்கு அமைந்தன மாருதம் அறைந்த பூளையா என கண்டனை இன்று போய் போர்க்கு நாளை வா, இன்னைக்கு போ, யோசிச்சுட்டு நாளைக்கு வா என நல்கினன் கொடுத்தான், உயிரை கொடுத்தான். யாருக்கு? அந்த ராவணேஸ்வரனுக்கு. ஒரே அம்பல முடிச்சிருக்கலாம் இல்ல, முடிக்கல, உயிரை கொடுத்தான். ஆளையா உனக்கு அமைந்தன மாருதம் அறைந்த பூளையா என கண்டனை இன்று போய் போர்க்கு நாளை வா என நல்கினன் நாகிழங்கமுகின் வாழை தாவுரு கோசல நாடுடை வள்ளல். சக்கரவர்த்தி கம்பன் என்ன சொன்னார்? ராமனே கோசல நாட்டுக்கு சொந்தக்காரனான வள்ளல்னா. ஏன் அதை கொண்டு அங்கே வச்சான்? இப்போ நம்ம இப்படி சிந்திப்போம், ஒருவேளை இந்த ராவணே மனசு திருந்தி, அதெல்லாம் திருந்த மாட்டேன், நாய்வால வளைச்சதை நிமித்த முடியாது, ஒருவேளை திருந்தி காலில் வந்து விழுந்துட்டான்னா அவனுடைய இலங்கையை அவன்கிட்ட கொடுக்கணும். ஆனால் ராமச்சந்திரமூர்த்தி விபீஷணங்கிட்ட அப்பவே உன்னுடைய இலங்கையை உனக்கு தருகிறேன்னா, அண்ணன் ஆட்சி பண்ணக்கூடிய காலத்திலேயே, அண்ணன் உயிரோடு இருக்கும் காலத்திலேயே இலங்கையை உனக்கு தருகிறேன்னு சொல்லிவிட்டான். அப்போ ஆட்சி கொடுக்கணுமா இல்லையா? அவனுக்கு பட்டாபிஷேகம் வேற சூட்டியாச்சு. யாரு சூட்டினா? லக்ஷ்மணன் சூட்டி விட்டான். துஞ்சலில் நயனத்தைய சூட்டி மகுடம் என்றான். இப்போ ஒருவேளை ராவணன் திருந்திட்டான்னா இலங்கையை ராவணங்கிட்ட ஒப்படைக்கணும். அப்போ விபீஷணனை என்ன செய்கிறது? கவலைப்படாதே, என்னுடைய கோசல நாடு இருக்கு, வள்ளல் மிக வன்மையான நாடு, வாழை பாயக்கூடிய வளமான நாடு, அதை உனக்கு தர்றேன், அதனால கவலைப்படாதே அப்படின்னு அர்த்தமா. அதனால தான் வள்ளல்னு வார்த்தை போட்டார். வள்ளல்னா என்ன அர்த்தம்? தங்கிட்ட இருக்கதையெல்லாம் தரக்கூடியவன். ஆளையா உனக்கமைந்தன மாருதம் அறைந்த பூளையா என கண்டனை இன்று போய் போர்க்கு நாளை வா என நல்கினன் நாகிழங்கமுகின் வாழை தாவுரு கோசல நாடுடை வள்ளல். கோசல நாட்டுக்கு சொந்தக்காரனான வள்ளல். இதே மாதிரி அங்கே எடுத்துக்குவோம். சூரன் தோத்து போயிட்டான். வீராதி வீரன், நம்ம கூட பெரிய ஆட்களாக இருந்தா அவன் பெரிய சூரன்டான்னு சொல்லுவோம். சூரன் என்று ஒரு பேர் பெற்றேன் அப்படின்னு சொல்லக்கூடியவன் சூரன். தோத்து போயிட்டான். முருகப்பெருமான் நினைச்சிருந்தா வேலாயுதத்தை அப்பவே விட்டிருக்கலாம், விடவில்லை, ஒரு வாய்ப்பு கொடுக்கிறார். அப்போ இதே மாதிரி ராமன் ராவணனை பார்த்து என்ன பேசினானோ அதே மாதிரி முருகப்பெருமான் சூரனை பார்த்து பேசுகிறார். நெடிய தாரகன் செற்ற வேல் இருந்தது, தாரகனை கொன்ற வேல் இன்னும் என்னிடத்தில் இருக்கிறது. நின்னை அடுதல் இங்கு ஒரு பொருளும் அன்று. அந்த வேலாயுதத்தை உன்மேல் விடுவது ஒரு பெரிய காரியம் அல்லை, அரிது மற்றன்றால் அது அரிதானது அல்ல. படை இழந்திடு நின்னுயிர் உண்டிடில். எல்லாத்தையும் விட்டுட்டு நீ படையில்லாம நிற்கிறியே, நிராயுதபாணிய நிற்கிறியே, உன்மேல வேலாயுதத்தை விட்டால் அது பழி, அதனால தான் விடல. படை இழந்திடு நின்னுயிர் உண்டிடில் படியாய் முடியும் என்று தாழ்கின்றனம் தருமத்தின் முறையால். இது தருமம், அதனால தான் நாம் உண்மையில வேலாயுதத்தை விடாம இருக்கிறேன். இப்ப ரெண்டையும் ஒப்பிட்டு பாருங்கள். அங்க பார்த்தது நாளை இன்று போய் போர்க்கு நாளை வா, நிராயுதபாணி மேல அம்பு விடக்கூடாது. இங்கே நீ எல்லாத்தையும் இழந்துட்ட, நிராயுதபாணி மேல வேலாயுதத்தை விடுவது என்பது தவறு, அதனாலே நான் விடவில்லை. என்னங்க காட்சிக்கு காட்சி, ஏதோ ஒரு டிராமா போட்ட மாதிரி. அவர் என்ன சீனெல்லாம் போட்டாரோ அதே சீனெல்லாம் இவரும் போடுறாரு.
அதே பாட்டு இங்கேயும் அங்கேயும் இங்கே இருக்கு. ஆக வேலின் ஆற்றலை காட்டியது கந்த புராணம், வில்லின் ஆற்றலை காட்டியது கம்பராமாயணம். தமிழ்நாட்டு மக்களுக்கு இந்த ரெண்டும் இரண்டு கண்கள். ராமாயணத்தில் இந்திரஜித்து ஒரு அருமையான பாத்திர படைப்பு. இருந்து சாதிக்காததை அவன் இறந்து சாதித்தான். இந்திரஜித்து இருந்த வரைக்கும் ராவணனுக்கு சீதை மேலிருந்த காமம் குறையவில்லை. இந்திரஜித்து இறந்த உடனே சீதையை வெட்டுறேன்னு ஓடிப்போனான். மனசுக்குள்ளே அவ்வளவு துன்பம். இந்திரஜித்து என்ன சொன்னா, அப்பா நான் பயந்தேன்னு நினைச்சுக்காதே, உலகத்தை பூரா அந்த லக்ஷ்மணை ஒருத்தனே முடிச்சு விடுவான், ஆதலால் அஞ்சினேன் என்று அருளடை. ஆசைதான் அச்சீதைவால் விடுதியாயில் அனையவர் சீற்றம் தீர்வார், போதலும் புரிவார், செய்த புண்மையும் பொறுப்பார், உன்மேல் காதலால் உரைத்தேன் என்றான். யாரு? உலகெல்லாம் கலக்கி வென்றான். உலகத்தை எல்லாம் கலக்கி வென்றவன் என்ன சொன்னா, அப்பா உன் மீது உள்ள காதலினாலே நான் இப்படி சொல்கிறேன், விட்டுவிடு, சீதையை விடு. இந்த ராவணன் என்ன தெரியுமா சொன்னா, தோளப்பாரு 20 தோள் மீதலும் முக்குள் என்ன யாக்கையை விடுவதல்லால் சீதையை விடுவதுண்டோ, 20 தின் தோல் உண்டால். போடா, நான் உன்னை நோக்கியா சீதையை தூக்கிக்கிட்டு வந்தேன், என்னையே நோக்கியான் நெடும்பகை தேடிக்கொண்டேன் சொன்னான்ல. சரி, இந்திரஜித்தன் சண்டைக்கு போனான், இறந்து போயிட்டான். லக்ஷ்மண பெருமாள் இந்திரஜித்தனுடைய தலையை அப்படி குத்தி தூக்கிக்கிட்டு ராமன்கிட்ட கொண்டே காமிச்சுக்கிறான். இங்கே இந்திரஜித்து முண்டமா கிடக்கிறான். இந்திரஜித்தனுடைய அம்மா மண்டோதரி ஓடி வந்து அழுகிறாள், இந்த பிள்ளையை இப்படி பார்த்ததில்லை. ராவணன் வந்து பார்க்கிறான். மண்டோதரிக்கு ஒரு வசதி என்ன, கஷ்டத்தில் ஒரு நிலை என்ன, இப்பவாவது இவன் சீதையை விட மாட்டானா? அதனாலே அற்புதமாக ஒன்றை சொன்னாள். என்ன சொன்னாள் தெரியுமா? நம்முடைய சேனையெல்லாம் போய்விட்டது, நெருப்புல பஞ்சு போற மாதிரி அரக்கர் சேனை போய்விட்டது. யார்? எல்லாரும் போய்விட்டார்கள். நான் அஞ்சுகிறேன், சீதை என்று அமுதால் செய்த நஞ்சு, அதனால் இலங்கை வேந்தன் அவங்கதியும் நாளைக்கு இதுதானே. பஞ்சரி உற்றதென்ன அரக்கர்தம் பறவையெல்லாம் வெஞ்சின மனுஷர் கொல்ல விழுந்ததே மீண்டதில்லை. அஞ்சினேன் அஞ்சினேன் இச்சீதை என்று அமுதால் செய்த நஞ்சினால். பார்க்கறதுக்கு அமுதம் மாதிரி தெரியுது, உண்மையில நஞ்சு. அஞ்சினேன் அஞ்சினேன் இச்சீதை என்று அமுதால் செய்த நஞ்சினால் இலங்கை வேந்தன் நாளை இத்தகைய நன்றோ. இன்னைக்கு இவன் செத்ததை விட நாளைக்கு அவன் சாக போறானே, அது எனக்கு துன்பம். இப்படி அழுதாளாம் மண்டோதரி. மாறாத ராவணன் மனம் மாறிவிட்டது. சீதை வேண்டாம், சீதையை வெட்டப் போகிறேன். இதே மாதிரி அங்கே சூரன், சூரனுடைய மகனுக்கு பானுகோபன்னு பேர். சூரியனை சண்டை போட்டு தூக்கிட்டு வந்தவனா, பானுவை கோபித்தவன், வீராதி வீரன். அவன் இறந்து போய்விட்டான். சூரனுடைய பட்டத்து ராணி பதும கோமலை, அவள் வந்து அழுகிறாள். இதே காட்சி கச்சியப்பர் காட்டுகிறார். நையா நிற்கும் தேவர் தமக்கும் நனி துன்பம் செய்யா நிற்றல் நன்றலதென்றேன் அது தேராது. ஐயா நின்னை தோற்றனன், தேவர்களுக்கெல்லாம் துன்பம் செய்யக்கூடாதுன்னு நான் சொன்னனே, அதை கேட்காம போயிட்டீங்களே. ஐயோ என் மகனே பானுகோபா, இறந்தாயே. மன்னன் அவனும் தான் உய்வான் கொல்லோ, தன்னுயிர் தானும் ஒழியாதே. மன்னனாய் இருக்கக்கூடிய இந்த சூரன் தப்பிப்பானா? இவன் உயிரை விட்டு தப்பிப்பானா? அப்படியே கருத்து பாருங்க. அங்கே பஞ்சரி உற்றதென்ன அரக்கர்தம் பறவை எல்லாம் வெஞ்சின மனுஷர் கொல்ல விழுந்ததே மீண்டதில்லை. அஞ்சினேன் அஞ்சினேன் இச்சீதை என்று அமுதால் செய்த நஞ்சினால் இலங்கை வேந்தன் நாளை இத்தகைய நன்றோ. இங்கே பாருங்க, நையா நிற்கும் தேவர் தமக்கும் நனி துன்பம் செய்யா நிற்றல் நன்றலதென்றேன் அது தேராது. ஐயா நின்னை தோற்றனன் மன்னன் அவனும் தான் உய்வான் கொல்லோ, தன்னுயிர் தானும் ஒழியாதே. அடுத்த காட்சி,
ஒரு 2-3 காட்சி சொல்லிட்டு முடிச்சு போடுறேன். அடுத்த காட்சி, ராவணன் சண்டை போடுறான். கடைசி போர் எல்லாம் முடிஞ்சு போச்சு. அத்தனை பேரும் இறந்து விட்டார்கள். ராமன் பேர் நிற்கிற வரையில் ராவணன் பேர் நிற்கும். நாசம் வந்துற்ற காலை நல்லதோர் பகையை பெற்றேன். ராவணன் வந்து ராமனுக்கு முன்னால நிற்கிறான். இப்போ என்ன தோணுது? இது யாரு? சிவபெருமானா? பிரம்மாவா? திருமாலா? தவம் பண்ணி இருப்பானோ? தவம் பண்ற அளவுக்கு இவனுக்கு வயசு பத்தாதே. எனக்கு 3 கோடி வாழ்நாள், இவனுக்கு என்ன 35-40 வயசுக்குள்ளதானே இருக்கும். தவம் பண்ற அளவுக்கு இவனுக்கு வயசு இல்லையே. அப்ப இவன் யாரு? இவன் வேத முதல் காரணன். இப்பத்தான் புத்தி வருது, கடைசியிலே புத்தி வருது. தலை வடுக்கையானதுக்கு அப்புறம் சீப்பு கிடைச்ச மாதிரி சாக போற காலத்திலே புத்தி வருது. காடு கூப்பிடும், வீடு விடை தரும், கடவுள் நினைப்பு கடைசியில் தான் வரும். என்ன சொன்னா? சிவனோ அல்லன். நான் சிவபெருமான பார்த்திருக்கேன், இந்த ஆளு சிவன் இல்லை. சிவனோ அல்லன், நான்முகன் அல்லன். அவனுக்கு 4 தலை, இவன் ஒத்த தலையை வச்சுக்கிட்டு இந்த பாடுபடுத்துறான். சிவனோ அல்லன், நான்முகன் அல்லன், திருமாலாம் அவனோ அல்லன், மெய்வரமெல்லாம் அடுகின்றான். என் வரத்தை எல்லாம் இவன் சாப்பிட்டு விட்டான். என்ன ஹூமுங்கிறான். நான் வீசின பெரிய சங்காரப்படை தோற்று போகிறது. சிவனோ அல்லன், நான்முகன் அல்லன், திருமாலாம் அவனோ அல்லன், மெய்வரம் எல்லாம் அடுகின்றான். தவனோ என்னில் செய்து முடிக்கும் தரமல்லன். ஒருவேளை தவம் பண்ணி இருப்பானோ, அதுக்கு வயசு பத்தாது. அப்ப யாரு? இவனோ தான் அவ்வேத முதற் காரணன் என்றான். இது அப்படியே கச்சியப்பர் எடுத்துக்கிட்டார். இந்த இடத்துல கம்பனை விட கச்சியப்பர் மேலே நிற்கிறார். எடுத்துக்கிட்டாரா? கம்பன் தோள் மேலே ஏறி கச்சியப்பர் உட்கார்ந்துக்கிட்டார். அதனால கம்பனையும் பாடி அவனுக்கு மேலையும் பாடக்கூடிய அளவுக்கு வந்து விட்டார். பெர்னாட் ஷா கிட்ட போய் கேட்டாங்களாம், ஷேக்ஸ்பியர் பெரிய ஆளா நீங்க பெரிய ஆளான்னு. பெர்னாட் ஷா சொன்னாராம், நான் தான் பெரிய ஆளு. எதனால? ஷேக்ஸ்பியர் தரையில் நின்றுக்கிட்டு எழுதினாரு, நான் ஷேக்ஸ்பியர் தோள் மேலே ஏறி நின்றுக்கிட்டு எழுதினேன். ஏன்? எனக்கு முன்னாலே ஷேக்ஸ்பியர் வாழ்ந்து விட்டார். அதனாலே அவரையும் எடுத்துக்கொண்டு நான் பேசலாம். அதனாலே அவருடன் நான் கொஞ்சம் அதிகமாக பேச வாய்ப்பு இருக்கிறது. இதே மாதிரி கம்பனுடைய தோள் மீது ஏறிக்கொண்டு இப்ப கச்சியப்பர் பேச போகிறார். முருகப்பெருமான் காட்சி யாருக்கும் கிடைக்காத காட்சி. சூரன் பண்ண தவத்துக்கு இப்பத்தான் பலன் கிடைச்சிருக்கு. முருகனை பார்க்கிறான். முருகன் மயில் மேல வந்து நிற்கிறான். இந்திரன் மயிலாய் தாங்குகிறான். கோலமா மங்கை தன்னில் குலவிய குமரன் தன்னை பாலன் என்றிருந்தேன் அந்நாள் பரிசிவை உணர்ந்திலேன் யான் மாலையந்தனக்கும் ஏனை வானவர் தமக்கும் யாருக்கும் மூலகாரணமாய் நின்ற மூர்த்தியும் மூர்த்தி அன்றோ. மயில் மேல வந்து நிற்கிறானே, இவனே நான் தெரியாத்தனமா சின்ன பிள்ளைன்னு அந்த காலத்துல நினைச்சு விட்டனே. கோலமா மங்கையே, இந்த மயிலே அழகா இருக்கு. ஏன் அழகா இருக்கு? இவன் ஏறி நிற்கிறதுனால மயிலே அழகா இருக்கப்பா. கோலமா மங்கை தன்னில் குலவிய குமரன் தன்னை பாலன் என்று இருந்தேன். அந்த காலத்திலே பல்முளைக்காத பாலகன்னு சொல்லிவிட்டனே. பரிசிவை உணர்ந்திலேன் யான். இவன் யாருன்னு தெரியாம போச்சே. இவன் யாரு? மாலையந்தனக்கும் ஏனை வானவர் தமக்கும் யாருக்கும் மூலகாரணமாய் நின்ற மூர்த்தியும் மூர்த்தி அன்றோ. அத்தனை பேருக்கும் மூலகாரணமாய் நின்ற மூர்த்தி இவன் அல்லவா? அடுத்த பாட்டை பாருங்க. நான் மன்மதனை பார்த்திருக்கேன். 1000 கோடி மன்மதர்களை சேர்த்தா கூட இவன் கால் தூசுக்கு ஈடாக மாட்டார்கள். இவன் வடிவத்துக்கெல்லாம் உவமை யார் சொல்வார்கள்? 1000 கோடி காமரர் அழகலாம் திரண்டொன்றாகி மேயின எனினும் செவ்வேள் விமலமான் சரணன் தன்னில் தூய நல் எழிலுக்கு ஆற்றாது என்னிடில் இணைய தொல்லோன் மாயிரு வடிவுக்கெல்லாம் உவமையார் வகுக்கற்பாலார். 1000 கோடி மன்மதனை சேர்த்து வச்சா கூட முருகனுடைய கால் தூசிக்கு ஈடாகாது. இவனுடைய வடிவத்துக்கெல்லாம் உவமை யார் சொல்ல முடியும்? 1000 கோடி காமர் அழகலாம் திரண்டு ஒன்றாகி மேயின எனினும் செவ்வேள்
முருகனுக்கு என்ன பேரு? செவ்வேள் விமலமான் சரணம் தன்னில் தூயனல் எழிலுக்கு ஆற்றாது, இவன் கால் தூசிக்கு ஈடாகாது என்னில் இவனுடைய இணைய தொல்லோன் மாயிரு வடிவுக்கெல்லாம் உவமையார் வகுக்கற்பாலார். இதுவரைக்கு அப்படியே கம்பனோட ஒத்து வந்தாரா கச்சியப்பர். இப்போ கம்பன் தோள் மேலே ஏறி உட்கார்றாரு பாருங்க. அடுத்த பாட்டு, இவனை பார்த்தாச்சு, இவன் காலில் விழுந்து கும்பிடணும், இவனை தொழ வேண்டும், என் தலை இவன் காலில் பட வேண்டும், இவனை நினைத்து அழ வேண்டும், நான் தீமை மாறி இவனுக்கு அடிமையாக வேண்டும். ஐயோ நினைக்கிறேன், இந்த பாழா போன மானம் தடுக்குதே. புரியுதா? பக்தி வந்துருச்சு, காலில் விழ போறான். இன்னும் இந்த நான்ங்கிற ஆணவம் மானம் தடுக்குது. சூடுதல் வேண்டும் தாள்கள், தொழுதிரல் வேண்டும் அங்கை, இவன் காலை கும்பிடணும், என் கையினால இவனை கும்பிடணும். தாழுதல் வேண்டும் சென்னி, துதித்திடல் வேண்டும் தாளும் நாக்கு. தாள்னா நாக்கு, நாக்கு இவனை துதிக்க வேண்டும், தலை இவனிடம் தாழ வேண்டும், அங்கை இவனை தொழ வேண்டும், இவனுடைய தாள்களை நான் சூழ வேண்டும். ஆளுதல் வேண்டும் தீமை அகன்று, நான் இவருக்கு ஆளாகி வாழுதல் வேண்டும், இவனுக்கு ஆளாகி நான் வாழ வேண்டும். நெஞ்சம் தடுத்தது மானம் ஒன்றே. ஐயோ இந்த மானம்தானே என்ன தடுக்குது. அருமையான இடம். அதனால தான் ராவணனுக்கு கிடைக்காத பேரு சூரனுக்கு கிடைச்சது. ராமனுடைய காலில் விழுந்து கும்பிடணும், ராமனுக்கு ஆளாக வேண்டும் அப்படின்னு ராவணன் நினைக்கல, சூரன் நினைச்சான். கடைசியில என்ன நினைச்சான்? இவன் காலில் விழுந்து கும்பிடணும், இவனுக்கு ஆளாக வேண்டும், இந்த மானமுள்ள தடுக்குது. இது கச்சியப்பருடைய சிறப்பு. கம்பரும் கச்சியப்பரும் அற்புதமாக ஒருவரை ஒருவர் தழுவிக்கொண்டு பாடியதை நாம் சிந்திக்கிறோம். இந்த கடைசி காட்சி அருமையான காட்சி. ராவணன் இறந்து விட்டான், ஒரு அம்பு பாய்ந்து விட்டது, முக்கோடி வாழ்நாள் போச்சு, முயன்றுடைய பெருந்தவம் போச்சு, எக்கோடி யாராலும் வெலப்படாய் என கொடுத்த வரம் போச்சு, திக்கெல்லாம் கடந்த புயவழி போய்விட்டது. அதை அந்த அம்பு புக்கு ஓடி நின்று புறம் போந்து அப்படியே உயிரை எடுத்துக்கிட்டு ஓடி போயிடுச்சு. முக்கோடி வாழ்நாளும் முயன்றுடைய பெருந்தவமும் முதல்வன் முன்னாள் எக்கோடு யாராலும் வெலப்படாய் எனக் கொடுத்த வரமும் ஏனை திக்கோடும் செருக்கடந்த புகவலையும் தின்று எல்லாம் பண்ணி தாளில் புக்கு ஓடி புறம் உயிர் உருகி உயிர் பருகி புறம் போயிற்று ராவணந்தன் புனிதவாடி. அப்படியே குத்திட்டு போயிடுச்சு. அவன் விழுந்து கிடக்கிறான். ராவணன் செத்து கிடக்கிறான். முகம் எப்படி இருக்கு? செத்து கிடந்தா சவக்கலையும் வாங்க பிரேதக்கலை. இவன் செத்து கிடக்கிறானா? சந்தோஷமா கிடக்கிறான், பொலிவோட கிடக்கிறான். தேவர்களை எல்லாம் வெற்றி கண்டானே, அதை விட அதிகமான பொலிவோடு கிடக்கிறான். எப்படி சூரனுடைய பெருவாழ்வு மாதிரி இவனுக்கு பெருவாழ்வு கிடைக்கப் போகிறது. மும்மடங்கு பொலிந்தன அவ்வுயிர் துறந்தான் முகம் துறந்த முகங்களம்மா என்று கவிச்சக்கரவர்த்தி பாடுவார். வெம்மடங்கள் வெகுண்டனைய சினமடங்க மனமடங்க வினயம் வீய எல்லாரையும் வெற்றி கண்டானே, தேவர்களை எல்லாம் வெற்றி கண்டானே. அப்பொழுது இவன் முகம் அடைந்த மகிழ்ச்சியை விட இப்பொழுது இவன் முகம் அடைந்த மகிழ்ச்சி மிகச் சிறப்பாயிருக்கிறது. சரி, மும்மடங்கு பொலிந்தன அம்முறை துறந்தான் உயிர் துறந்த முகங்களம்மாம். இங்கே வாங்க. முருகப்பெருமானுடைய வேலாயுதம் பாய்ந்தது. சூரபதுமன் 2 கூறுகளாக மாறினான். ஒன்று சேவலாயிற்று, இன்னொன்று மயிலாயிற்று. மயில் அவனுக்கு வாகனமாயிற்று, சேவல் அவனுக்கு கொடியாயிற்று. இப்போ யாரெல்லாம் முருகன் காலில் விழுந்து கும்பிடுறாங்களோ அவங்களெல்லாம் சேவலையும் மயிலையும் கும்பிட்டுத்தானே தீரணும். முன்னாலே பயந்து கும்பிட்டார்கள், இப்பொழுது பக்தியினால் கும்பிட்டார்கள். அற்புதமாக ஒரு பாடலை வைக்கிறார் கச்சியப்பர். தப்பு பண்ணுனா கூட முருகன் காலில் விழுந்துட்டா அவன் அவர்களை உயர்த்துவான். தீயதான் பண்ணிவிட்டான் ஐயா, பண்ணக்கூடாதுதான் பண்ணிவிட்டேன், காலில் விழுந்துட்டேன்.
தாடுதல் வேண்டும்னு நினைச்சான்ல. தீயவை புரிந்தாரேனும் குமரவேள் திருமுன் உற்றால் தூயவராகி மேலை தொல்கதி அடைவர். என்கை ஆயவும் வேண்டும் கொல்லோ. இதை உனக்கு நான் சொல்லியா தெரிஞ்சுக்கணும்? அடுசமர் இந்நாள் செய்த மாயையின் மகனும் அன்றோ வரம்பிலா அருள் பெற்று இந்தான். மாயையின் மகன் யாரு? மாயையின் மகன், மாயையால் உண்டாக்கப்பட்ட சூரன். இப்ப என்ன ஆச்சு? வரம்பிலா அருள் பெற்று இந்தான். இவனுக்கு வரம்பிலா அருள் கிடைத்தது. இப்போ இந்த ரெண்டு பேரையும் கொஞ்சம் சிந்திக்கலாமா? கொஞ்ச நேரம். கச்சியப்ப சிவாச்சாரியார் காஞ்சிபுரம் தொண்டநாடு, கவிச்சக்கரவர்த்தி கம்பன் சோழ நாடு. அவர் பாட நினைத்தது வில்லின் சிறப்பு, இவர் பாட நினைத்தது வேலின் ஆற்றல். இந்த வேலையும் வில்லையும் வைத்து கொண்டு கிட்டத்தட்ட 10,000 சொச்சம் பாடல்கள் இரண்டு பேரும் பாடினார்கள். இரண்டு பேரும் அந்த சிறப்பை நமக்கு எடுத்து காட்டினார்கள். பல பெருமக்கள் வேலையும் வில்லையும் வணங்கினார்கள். ஆனால் ஒன்று, வேலுக்கு கிடைக்காத பெருமை வில்லுக்கு கிடைத்ததான்னு கேட்டால் இல்லை. வேலுக்குத்தான் பெருமை அதிகம். வேலை தனியாக வைத்து கும்பிடுவார்கள், வில்லை தனியாக வைத்து கும்பிடுவதில்லை. ராமனோட இருந்தாத்தான் வில்லுக்கு பெருமை. கோதண்டத்துக்கு எப்ப பெருமை? கோதண்ட ராமனோடு தான் பெருமை, கோதண்ட ராமனால் தான் பெருமை. வில்ல தனியா வச்சு கும்பிடுறது கிடையாது. ஆனா இங்க பார்த்தீங்கன்னா வேலை தனியாக வைத்து கும்பிடுவார்கள். இன்னைக்கு நேத்தா நம்ம நக்கீரர் திருமுருகாற்று பட காலத்திலே இருந்து மாலை மார்ப நூலறி புலவ செருவில் ஒருவ பொறுவிரல் மல்ல அந்தணர் வெறுக்கை ஐந்தோர் சொல்மலை மங்கையர் கணவ மைந்தர் ஏரே வேல்கள் தொடக்கை சால்வெருஞ்செல்வ குன்றம் கொன்ற குன்றா கொற்றத்து விண்பொரு நெடுவரை குறிஞ்சி கிழவர் பலர்புகள் நன்மொழி புலவர் ஏரே அரும்பெறல் மரபின் பெரும்பெயர் முருகர். எல்லாம் யாருக்கு? முருகனுக்கு. அதனாலே ராமாவதாரம் பின்னால் வந்தது, முருகனுடைய அந்த உதித்தது முன்னால் வந்தது. ராமாவதாரத்தை பாடிய கவிச்சக்கரவர்த்தி முன்னால் வாழ்ந்தார். வேலின் ஆற்றலை பாடிய நம்முடைய கச்சியப்பர் பின்னால் வாழ்ந்தார். கவிச்சக்கரவர்த்தி கம்பர் ராஜபாட்ட போட்டார். கச்சியப்ப சிவாச்சாரியார் அதில் அற்புதமாக தேரோட்டினார். நிச்சயமாக பெருமை கம்பனுக்கு அதிகம். கச்சியப்பர் அதை ஒட்டி அருமையாக பாடினார். இந்த ரெண்டும் நமக்கு இரண்டு கண்கள். அதனால தான் சான்றோர்கள் வேலின் ஆற்றலையும் வில்லின் ஆற்றலையும் எடுத்துக்கொண்டு பேசினார்கள். வில்லுக்கு எவ்வளவு பெருமையோ வேலுக்கு அவ்வளவு பெருமை. நமக்கு இரண்டு தெய்வங்கள், ஒன்று கந்த கடவுள், இன்னொன்று காகுத்தன். முருகப்பெருமான் ஒரு பக்கம், ராமன் ஒரு பக்கம். நமக்கு நல்ல வாய்ப்பு, ஒரே கல்லுல ரெண்டு மாங்காய் அடித்த மாதிரி முருகனையும் வழிபட்டு ராமனையும் வழிபடக்கூடிய வாய்ப்பு இன்றைக்கு கிடைத்திருக்கிறது. வேலின் வெற்றி, வில்லின் ஆற்றல் இரண்டையும் இணைத்து பேசுவதற்கு வாய்ப்பு கொடுத்த எல்லா பெருமக்களுக்கு நன்றி. நம்முடைய ஆக்கி வரதராஜன் ஐயா அவர்கள் கம்பராமாயணத்தை வகுப்பின் மூலம் அத்தனை பேருக்கும் கொண்டு போய் சேர்க்கிறார். மீண்டும் மீண்டும் ஐயாவுடைய புலமைக்கும் ஐயாவுடைய திறமைக்கும் நம்முடைய தலைதாழ்ந்த வணக்கங்களை தெரிவித்து அவர்களை பாராட்டுகிறோம். கிட்டத்தட்ட 2 ஆண்டுகளுக்கு முன்னால் அமெரிக்காவிலே நியூயார்க்கிலே ஒரு ஹோட்டலில் தங்கியிருந்த பொழுது காலை 2 மணிக்கு எழுந்து ஆக்கி வரதராஜன் ஐயா அவர்கள் நம்முடைய ராமாயண வகுப்பை நடத்தினார்கள். எனக்கு அப்பத்தான் தெரிஞ்சது, ஓ, இவர்கள் தன்னுடைய கருமமே கண்ணாகினார். அது மாதிரி ஒரு பாடலையும் விடாமல் வகுப்பின் மூலம் எல்லா இடத்திலும் பரவச் செய்கிறார். ஆஞ்சநேயனுடைய புகழ் பரவுவது போலே ஆக்கி வரதராஜன் ஐயாவுடைய புகழ் பரவட்டும். அன்னாருடைய பெருமைக்கும் அன்னாருடைய திறமைக்கும் அன்னாருடைய புலமைக்கும் அவருடைய அன்புக்கும் என் தலைதாழ்ந்த வணக்கங்களை தெரிவித்து, இதை கேட்ட பெருமக்கள் எல்லோருக்கும் பொருந்திய தேசும் புகழும் பொறையும் திருந்திய இன்பமும் செல்வமும் சேர்க என்று மகிழ்ச்சியோடு வாழ்த்தி, என்னையும் ஒருவனாக்கி
இரும் கடல் சென்னியில் வைத்த சேவக போற்றி என்ற திருவாசகத்தை நினைவு செய்து நெஞ்சத்தே நின்று நிறைவு தரும் மீனாட்சி கஞ்சமலர் சேவடிக்கு கைகூப்பித் தெண்டனிட்டு அனைவரையும் வணங்கி அமைகிறோம். நன்றி, வணக்கம். நன்றி சோசுவாமி ஐயா. அனைவருக்கும் நன்றி. இன்றைய விழா நன்றி உரையுடன் நிறைவு பெறுகிறது. இந்த வாய்ப்பை நமக்கு எல்லாம் அளித்த இந்து அறக்கட்டளை வாரிய அந்த நிறுவனத்திற்கு, அவர்களுடைய ஆதரவுக்கு முதலில் நம்முடைய நன்றி. சான்றோர்கள் வகுப்பினை வாழ்த்தி, இந்து அறக்கட்டளை செய்து வரும் பணியை வாழ்த்தி பாராட்டி உரையாற்றினார்கள். தேங்கா ஐயா அவர்கள், சுப தின்னப்பன் ஐயா அவர்கள், கம்பபாரதி இலங்கை ஜெயராஜ ஐயா அவர்கள், இந்து ஆலோசனை வாரிய தலைவர் செங்குட்டுவன் ஐயா அவர்கள் எல்லோருக்கும் நன்றி. குறிப்பாக தேங்கா அவர்களையும் கம்பபாரதி ஐயாவளையும் பேச வைத்து அந்த ஒளிப்பதிவை வீடியோவை எனக்கு அனுப்பி தந்த சாவண்ணா கானா சாகணேசன் அவர்களுடைய பேத்தி கண்ணகிக்கு நன்றி, நன்றி, கோடான கோடி நன்றி. நீங்கள் அனைவரும் இந்த வகுப்பு பற்றியும் உங்களுடைய கருத்துக்களை சொல்ல ஆவலாக இருக்கிறீர்கள் என்பதை நான் உணர்கிறேன். எனவே அடுத்த வகுப்பாக அமையாமல் நான் பேசப் போவதில்லை, நீங்கள் பேசப் போகிறீர்கள். கற்றதும் பெற்றதும் இந்த வகுப்பிலிருந்து என்ற தலைப்பில் நீங்கள் உரையாற்றலாம். அதை கோஆர்டினேட் பண்ணி வழி நடத்துமாறு அடுத்த வகுப்பில் முகுந்தன அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, நன்றி, நன்றி என்று சொல்லி நான் என்னுடைய உரையை முடிக்கிறேன். வழக்கம் போல நான் கவிஞன் என்பதால் 2 பாடல்கள் எழுதி அதை சொல்லி வகுப்பை நிறைவு செய்கிறேன். கார்த்திக், வாரியத்தார் ஆதரவு வழங்குகின்றோம் சொன்னதனால் இந்து அறக்கட்டளை வாரியம் வாரியத்தார் ஆதரவு வழங்குகின்றோம் சொன்னதனால் காரியத்தில் கண் வைத்து கம்பன் கவிகள் சொல வந்தேன். வீரியத்தில் மிக ஓங்கும் விதையை முன்னர் ஊன்றியதால் பேரியக்கம் இதுவாகி பீடு பலவாய் சேர்க்கிறதே. இது இந்து அறக்கட்டளை வாரியத்திற்கு நன்றி. ஆனால் வகுப்பில் கலந்து கொள்ளும் நீங்கள் இல்லாவிட்டால் வகுப்பு இல்லை. எனவே உங்கள் அனைவருக்கும் நன்றி, நன்றி. அடுத்த பாடல் கார்த்திக். கோடான கோடி நன்றி உங்களுக்கு. ஓரம் தள்ளி நிற்காமல் ஓரணியாய் தவறாமல் வாரந்தோறும் நீர் வந்து வகுப்பில் கலந்து கொள்கின்றீர். நேரம் இதற்கு வழுவாமல் நினைந்து வகுத்து வைக்கின்றீர். ஈரம் மிகுந்த விழி கொண்டேன் இனிய நன்றி சொல்கின்றேன். நன்றி, நன்றி, அனைவருக்கும் நன்றி. அடுத்த வகுப்பில் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். வரதராஜன்.